ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே. ஒன் பீஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் போட்டாச்சு. இருந்தாலும் ஓகே, ஒவ்வொரு எபிசோடா போடுறதுக்கு எனக்கே கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தோணுச்சுங்க. அதனால ஒரே வீடியோலாம் மொத்த சீசனையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 3 எபிசோட் போட்டாச்சு. பட் இருந்தாலும் அது இந்த வீடியோடய ஒட்டுக்கா மர்ஜ் பண்ணி ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 1 கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 3 எபிசோட வீடியோ வந்துட்டு மர்ஜ் ஆகிக்கிறனால மேபி அந்த வீடியோ பார்த்தவங்க திருப்பி இந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா மர்ஜ் மட்டும் தான் நான் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட், அதனால வந்துட்டு அப்படி தான் இருக்கும். சரி ஓகே, அதில் எப்படி ஆரம்பிச்சனோ அந்த வீடியோவே அடுத்து போட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமா? ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு சீரீஸ் அப்படின்னு நான் சொல்ல, யாராவது காத்துட்டு இருந்திருப்பீங்கல்ல, அவங்களுக்காக அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த சீரீஸ் பத்தி ஒன்றும் பெருசா தெரியாது, ஆனா 1000க்கு மேல எபிசோட் இருக்குன்னு மட்டும் தெரியும். ஸோ வாட் எவர் சீரீஸோட பேர் வந்துட்டு ஒன் பீஸ், ஒரே துண்டு. ஸோ அது ஒரு மாபெரும் புதையல். நம்மளுக்கு தெரிஞ்ச பைரேட், அதாவது கடற்கொள்ளையர்கள்னா வந்துட்டு நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தவிர வேற யாரையும் தெரியாது. ஆனா அதுல மங்கி டி லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. உண்மையிலுமே ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒன் பீஸ் பார்த்தவங்க சொல்லுங்க, அதாவது ஒன் பீஸ் அனிமே பார்த்தவங்க இந்த கேஸ்டிங் பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லுங்க. பட் நான் எடுத்துன்னையே இந்த லைவ் ஆக்ஷன் பார்க்கறனால அந்த கேரக்டர் ஆஹா மனசுக்குள்ளே இருக்காரு. எஸ்பெஷலி அவர் ஒரு கேப்டனா ஒரு சர்டைன் பாயிண்ட்லாம் வந்துட்டு தன்னோட க்ரூக்காக அவர் பேசுறதாகட்டும், அவங்கள வந்துட்டு மோட்டிவேட் பண்றதாகட்டும், அவங்களுக்காக அவர் ஃபீல் பண்றதாகட்டும், எமோஷனலி அவர் அட்டாச் ஆயிட்டாரு. ஸோ பெர்ஃபெக்டான கேஸ்டிங்கா எனக்கு தோணுச்சு. ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஐ மீன் தட் ஒன் பீஸ் அனிமே பார்த்தவங்களுக்கு. சரி ஓகே, ஒன் பீஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு என்னையும் சேர்த்து அவங்களுக்காக நானே ஒரு குட்டியா ஒரு இன்ட்ரோ வந்துட்டு கொடுத்துறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு 17 வயசு பையனான மங்கி டி லூஃபி அப்படிங்கிற ஒருத்தன் தான் ஒரு கடற்கொள்ளையன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருக்கான். அதையும் தாண்டி அவன் வந்துட்டு கடற்கொள்ளையர்களோட ராஜாவாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடவும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது ஆசையும் தாண்டி அது ஒரு கனவு, லட்சியம் எல்லாமே அவனுக்கு அதுதான். ஆனா அவனுக்கு வந்துட்டு க்ரூங்கிற ஒரு விஷயமே கிடையாது, தனி ஆளா இருக்கான். ஆனா அவன் பைரேட் ஆவான் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருக்கான். அப்படி இருக்கிற பையன் வந்துட்டு ஒன் பீஸ் அப்படிங்கிற அந்த புதையலை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் வந்துட்டு கிங் ஆஃப் பைரேட்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அவன் தேடி போறான். அவனுக்கு குழுவே இல்ல, குழுவே இல்லாம தனியா நிக்கிற ஒருத்தனுக்கு தானா குழுவையும் தானா எதிரிகளையும் சேர்த்துக்கிட்டு அவன் எப்படி பைரேட் ஆனானா, அந்த ஒன் பீஸை கண்டுபிடிச்சானா அப்படிங்கிறதா மீதி கதையா இருக்கும். அப்படிங்கிறது நம்மளுக்கு நார்மலாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த லைவ் ஆக்ஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அனிமே பாத்துருங்க ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அனிமே பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அனிமேவோட எல்லா லைவ் ஆக்ஷனுமே வந்துட்டு நல்லா போகாது, பட் ஆனால் இது பெஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் சொன்னாங்க. ஸோ வாட் எவருங்க, நான் அனிமே பார்க்கல, அதனால எனக்கு இது பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, இவ்வளோ நேரம் இன்ட்ரோவே பேசிட்டேன், பேசாம நம்ம கதைக்குள்ள போயிடுவோமா? என்ன நான் சொல்றது? சரி ஓகே, சீசன் 1ல மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. முதல் எபிசோடோட பெயர் காதல் விடியல், அதாவது ரொமான்ஸ் டான். ஸோ ஒன் பீஸ் அப்படிங்கிற ஒரு கடல் சாகச பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு முன்னுரையோட என்னன்னா, ஒரு மெலிசான கோடு எதுக்கு இடையில அப்படின்னா ஈஸ்ட் ப்ளோக்கும் சவுத் ப்ளோக்கும் நடுவில் இருக்கு. ஓகேங்களா, அந்த கோட்டை தான் கிராண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கிராண்ட் லைன்ல தான் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு புதையல் இருக்கு. ஸோ இந்த இடத்த தாண்டி வந்துட்டு நிறைய கடல்கள் இருக்கு, கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க, அப்புறம் மெரைன்ஸும் இருக்காங்க. மெரைன்ஸ் யாருன்னா, கிட்டத்தட்ட நம்ம அசாசின் கிரீட் கேம் விளாண்டுருப்போம், அதில் எப்படி அசாசின்ஸ் டெம்ப்ளர்ஸ் அப்படின்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த பைரேட்ஸையும் மெரைனையும் எடுத்துக்கோங்களேன். எனக்கு நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க 2 பேர் தான் ஃபீல் ஆனாங்க சீரீஸாவே. ஸோ அசாசின் கிரீட் கேம் விளாண்டவங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே, வாட் எவர். ஸோ அந்த கடல்களை சுற்றி வந்துட்டு கடற்கொள்ளையர்கள் தான் வந்துட்டு ஆண்டுகிட்டு இருந்தாங்க அந்த கடலையே. அதை வந்துட்டு சட்டத்துக்குள்ள ஒழுங்குபடுத்தி நிலைநாட்டுறதுக்காக மெரைன்ஸ் இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு முதல் எபிசோட் வந்துட்டு எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா, லோக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல. அங்க கோல்ட் ரோஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைரேட் கிங், அவரை மெரைன் ஆளுங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ உலக அரசாங்கத்தின் கீழே அவரை பிடிச்சிட்டு வந்து எல்லாரும் முன்னிலையிலும் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வந்துட்டு ரொம்ப அரிக்குது, இந்த கட்டை ஒத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நகைச்சுவையாக பேசுவார். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லுவார், நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச புதையல்கள் எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா அது என்ன தெரியுமா? செல்வம், புகழ், அதிகாரம். இது 3த்தையும் சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நான் வச்ச பேரே அதுதான். இப்போ அந்த ஒன் பீஸ் உங்க எல்லாத்துக்கானது, யார் வேணாலும் அதை போய் கண்டுபிடிக்கலாம், போய் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொல்லும் போதே அவருக்கு மரண தண்டனை கொடுத்து கொலை பண்ணிடுவாங்க. ஆனா மக்கள் எல்லாருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கடலுக்குள்ள எல்லாருமே இறங்குறாங்க அந்த ஒன் பீஸை தேடி. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயத்த காட்டு தீ மாதிரி பரப்பி விட்டாரு, ஒன் பீஸை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்குள்ள அது வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு பைரேட் கிங் வந்துட்டு மாட்டியிருக்காரு, அவரோட புதையல் வேணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கும்.
வேணும் இல்லையா? யாருக்கு தான் ஆசை இருக்காது? சரி, ஓகே. இந்த கதை நம்மளோட பிரசன்ட் டேல இருந்து கரெக்டா 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவத்தை தொடர்ந்து நம்ம பிரசன்ட் டேக்கு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட ஹீரோவான மங்கி டி லூஃபியை வந்துட்டு காட்டுறாங்க. இவர் தான் நம்ம கதையோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ தன்னந்தனியா வந்துட்டு ஒரு படகுல நான் வந்துட்டு பைரட் கிங் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காருங்க. அப்ப அவரோட படகு வந்துட்டு உடைய ஒரு மர ட்ரம்முக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க, அந்த ட்ரம் அப்படியே நகர்ந்துட்டு போக நேரா ஒரு கப்பல் கிட்ட போகுது. அந்த கப்பல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட பைரட்ஸ் வந்து ஆக்கிரமிச்சு சண்டை போட்டுருக்காங்க. வாவ்! அந்த கப்பலோட தலைவி யாருன்னா ஆல்விடா அப்படிங்கிற ஒரு பெண். அவங்க ஒரு கப்பலை வந்துட்டு செதைச்சு அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுக்கும்போது நம்ம லூஃபி போன அந்த ஒரு ட்ரம்மையும் வந்துட்டு தெரியாம எடுத்துட்டு வந்து போட்டு வச்சிடறாங்க. அந்த சமயத்துல நைட் நேரம் அந்த ட்ரம்மை வந்துட்டு தட்டிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு கோபி. பார்க்கவே அப்பாவியா அடிமை மாதிரி இருக்கிற ஒரு பையங்க. அந்த பையன் ட்ரம் வந்துட்டு தட்டுற சவுண்ட் கேட்டோன்னா பயந்துறான். அதுக்கப்புறம் உளுந்து லூஃபி பார்த்தோன்னா இன்னும் பயந்துறான். சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனா இந்த இடத்துல லூஃபி வந்துட்டு கோபியை மீட் பண்றாரு. ஸோ லூஃபிக்கும் கோபிக்கும் ஒரே வயசு தான். ஆனால் இதில் என்னன்னா நம்ம கோபி வந்துட்டு ஆல்விடாவோட ஒரு கைதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்கே ஆல்விடா எப்போ சொல்றாங்களோ அப்போதான் சாப்பிடணும், என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும். அவங்க சொல்றதை தாண்டி ஏதாவது பண்ணா தண்டனை கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு லூஃபி சொல்றாரு, இப்படி நிற்கக்கூடாது, உனக்கு பிடிச்சதை பண்றதா வாழ்க்கை, இது வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் வெளியில போய் தப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது தெரியாம துடுப்பு வச்சு பக்கத்தில் ஒரு இடத்துல தட்டி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவாரு நம்ம லூஃபி. பட் ஆனா லூஃபியை ஆல்விடாக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால லூஃபி அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு கோபி வந்து ஆல்விடாவை பத்தி இப்படி எல்லாம் தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தரைக்குறைவா பேசிடுவாரு. பட் ஆனா அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட். ஏன்னா நம்ம லூஃபி வந்துட்டு ஒரு ஜவ்வு மிட்டாய் மாதிரி நல்லா அவரை ஸ்ட்ரெச் பண்ணிக்குவாரு. லைக் ஃபேண்டாஸ்டிக் 4ல வர எலாஸ்டிக் மேன் மாதிரி. ஸோ மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக். ஸோ அந்த பவரை வச்சு நம்ம ஆல்விடாவை அடிச்சு கடல்ல தள்ளி விட்டுருவாரு. ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க, ஸோ ஹீரோனா ஃபினிஷிங் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் கோபியை தான் கூட கூட்டிட்டு நம்ம லூஃபி கிளம்ப. ஸோ அவங்க கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம லூஃபியும் கோபியும் வந்துட்டு ஷெல் டவுனுக்கு போறாங்க. அந்த இடத்துல தான் 153rd மெரைன் பேஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கதான் வந்து நம்ம கோபினால மெரைன் ஃபோர்ஸ்ல சேர்ந்து அவரோட கனவுகளை வந்துட்டு நினைவாக்கிக்க முடியும். ஏன்னா அவருக்கு மக்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணணும்னு ஆசை. சரி, ஓகே, அவர் இங்க எதுக்கு வரணும் ஃபர்ஸ்ட் நம்ம லூஃபி? எஸ், அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராண்ட் லைனோட மேப் வேணும். அந்த மேப் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அந்த மேப்பை திருடுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த மேப்பை திருடுறதுக்காண்டி வந்தவங்க எப்படி உள்ள போறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ரொரோனா ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பாக்குறாங்க. அவர் வந்துட்டு ஒரு பைரேட் ஹண்டர் அண்ட் நாமி அப்படிங்கிற ஒருத்தங்களையும் அவங்க வந்துட்டு ஒரு திருடி. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே தனித்தனி இன்ட்ரோ வந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு ஜோரோ வந்துட்டு ரெக்ரூட் பண்றக்க ஒருத்தர் வருவாங்க. ஆனா அவரை வந்துட்டு நம்ம ஜோரோ கொன்றுவாரு. இன்னொரு பக்கம் படகு இல்லாம வந்துட்டு தத்தளிக்கிற மாதிரி வந்துட்டு பைரட்ஸ் கிட்ட இருந்தே வந்துட்டு ஒரு படகு அடிச்சுட்டு வந்துருவாங்க நம்ம நாமி. ஓகே, இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று சேர்க்கிற இடம் தான் இந்த மெரைன் பேஸ். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பக்கம் ஜோரோ வந்துட்டு ஒரு கடையில் சண்டை போட்டிருப்பாரு. அது சண்டை போட்டதுனால மெரைன் பேஸில் வந்துட்டு பிடிச்சிட்டு போய் கட்டி வச்சிருவாங்க. ஏன்னா மெரைன் பேஸோட தலைவரான ஆக்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒருத்தர், கேப்டன் மோர்கன், அவரோட மகன் கூட தான் வந்துட்டு பிரச்சனையா இருக்கும். ஸோ நீ வந்துட்டு ஒரு வாரம் இங்கே கோட்டைக்கு வெளியில் உன்னை கட்டி போடல அப்படின்னா உன்னால எந்த மெரைன் பேஸ்லையுமே காசு வாங்க முடியாது, பரவாயில்லையான்னு சொல்லவும் காசு வேணுமே அப்படிங்கிறக்காக வேற வெளியெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ வந்துட்டு கட்டி போடுறதுக்கு சம்மதிச்சிருவாரு. இன்னொரு பக்கம் நம்ம நாமி ஒரு மெரைன் ஆஃபீஸரை அடிச்சு போட்டு அவரோட ட்ரெஸ் எடுத்து உள்ள போட்டு போயிருப்பாங்க. இவங்க எதுக்காக போறாங்க, இவங்களுக்கும் அந்த மேப் வேணும். எதுக்காக தெரியாது, கொஸ்டின் மார்க், பொறுமையா பார்க்கலாம். பட் இதுல நம்ம லூஃபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜோரோவை பாக்குறாரு. ஜோரோவோட கட்டி அவுத்து விட்டுறாரு. அவுத்து என் டீம்ல சேர்ந்து கொடிமா சொல்லும்போது, ஏடா நானே ஒரு பைரட் ஹண்டர், நான் ஒரு பைரட் கூட சேருவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சரி, உனக்கு என்னதான் ஆசை இருக்கும்ல, பர்பஸ் இருக்கும்ல, என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒருத்தங்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ வாட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாருங்க. இன்னொரு பக்கம் நாமியை பார்ப்பாங்க. நாமி கூட போயிட்டு அவங்க ஒரு திருடின்னு தெரிஞ்சிடும். ஆக்சன் கிட்ட இருந்தே சாவியை தூக்கி அவரோட இடத்துக்கு போயிட்டு அந்த மேப்போட அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா லாக்கர் ஓப்பன் பண்றதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம நாமி வந்து ஒருத்தர் கிட்ட ட்ரெஸ் அடிச்சு போட்டு வந்திருப்பார்ல, அவர் வந்துட்டு ஆக்சன் கிட்ட சொல்லிடுவாரு. அதனால இவங்க மாட்டிக்குவாங்க. அதனால லாக்கர் வந்துட்டு கையோட புடுங்கிட்டு ஜன்னல் வழியா குதிச்சிருவாங்க. குதிக்கவும் நம்ம சோரோ, நாமி, லூஃபி 3 பேர் ஒரே இடத்துல தான் உளுந்து கிடப்பாங்க. அந்த இடத்துல வேற வழி இல்லாம 3 பேர் சேர்ந்து வந்துட்டு ஆக்ஸ் ஹேண்ட் அவர் கூட சண்டை போடுவாங்க. அவருக்கு ஏன் ஆக்ஸ் ஹேண்ட் பேர் இருக்கு, ஏன்னா அவர் கைக்கு பதிலாக கோடாரி வச்சிருப்பாரு. ஸோ வாட்ட வரங்க 3 பேர் வந்துட்டு அங்க அடிச்சு போட்டு வேற வழி இல்லை, ஓட்டுக்காக தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அதுக்காக ஒரு படகை திருடுறாங்க. ஸோ திருடின படகுல ஏறக்கு முன்னாடி கோபி வராரு. நான் இங்கே இருக்கேன், நான் மெரைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் அப்படி மாதிரி கேட்கும்போது, நான் மக்களுக்கு உதவி பண்ணணும், அதுக்கு நான் இங்க இருந்தா தான் முடியும், என்னோட கனவு நினைவாக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு கட்டத்தில் நீ நானும் எதிரியா கூட நம்ம திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்த்துக்கள் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அங்க அவங்க எல்லாருமே தனியா பிரிஞ்சு அவருக்குன்னு ஒரு குரூவோட சேர்ந்து கிளம்புறாரு. பட் அவங்க ஸ்டில் அவங்க குரூ தான், அதாவது ஒரே குழு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஏத்துக்கல. பட் ஆனா நம்ம லூஃபியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒரே குழு. சரி, ஓகே, இது வந்துட்டு மெயின் எபிசோட். ஆனா இதுல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் போர்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எபிசோடோட எண்டில் வந்துட்டு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல நம்மளுக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம லூஃபிக்கு ஒரு பைரேட் வந்துட்டு பிடிக்கும். அவரோட
அவரோட பேர் வந்துட்டு ஷாங்க்ஸ். ஓகேங்களா, அவர் ரொம்பவுமே தங்கமான மனுஷன், ஒரு நல்ல பைரட். பைரட்ல என்ன நல்ல பைரட் கெட்ட பைரட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் ஆனா அவர் உண்மையாலுமே நல்ல பைரட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. சரியான முடிவுகள், சரியான கருத்துக்கள் எல்லாமே பதிவு பண்ற ஒருத்தரை காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்தாலுமே அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ நம்ம தமிழ் படங்கள் எப்படி ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வர அந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு ரோல் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஷாங்க்ஸை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அவர் மாதிரியே பைரட் ஆகணும் அப்படிங்கிறதா இவருக்கு ஆசை. அதனால தான் வந்துட்டு பைரட் ஆகணும்னே இருப்பார். பட் ஆனால் வந்துட்டு சின்ன பையனாக இருக்கிறனால வந்துட்டு விட மாட்டாங்க. அப்போ ஒரு சமயத்தில் வந்துட்டு ஷாங்க்ஸ் வந்துட்டு எங்கிருந்தோ நிறைய பொருள் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு பொருள் வந்துட்டு ஒரு பொட்டியில் இருக்கும். அது ஒரு பழம். அது என்ன பழம்னு தெரியாம டேஸ்டே இல்லைனாலும் சாப்பிட்டுருவாரு யாரு, நம்ம லூஃபி. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அதனால அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஆகிற ஒரு சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட் ஸ்ட்ரெச்சி திங். ஓகேவா, பட் ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு லேடி, இந்த லேடியும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி உங்களை ஃபர்தராக வரும்போது யூஸ் ஆகலாம். பட் ஆனால் ஒரு சின்ன ரோல் தான், ஒரு சப்போர்ட்டிவான ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பழத்தை சாப்பிட்டியே அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படி மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் தெரியல, டேஸ்ட் மட்டும் நல்லா இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இந்த மாதிரி ஒரு டெவில் ஃப்ரூட்டை நீ சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கடல் தாய் உன்னை கை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது புரியாத ஆரம்பத்தில். கடல் தாய் கை விடுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் அப்படின்னா இவர்னால கடல் தண்ணி இவர் மேலே பட்டுச்சு அப்படின்னா இவரோட சக்தி இவரால் பயன்படுத்த முடியாது. அதுதான் கடல் தாய் வந்துட்டு கை விட்டதுக்கான ஒரு சமம். ஸோ அப்போ நம்ம லூஃபினால வந்துட்டு நார்மலாக அவர் உடம்புல கடல் தண்ணீர், அந்த கடல் நீர் படாத வரைக்கும் அவரால் ஸ்ட்ரெச் ஆக முடியும். ஒருவேளை அது பட்டுச்சு அப்படின்னா அவரால் ஸ்ட்ரெச் ஆக முடியாது. இதை நடுவில் நீங்கள் நிறைய எபிசோட்ல பார்ப்பீங்க. சரி, ஓகே, இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக். பட் ஆனால் ஷாங்க்ஸ் க்ரூல் வந்துட்டு சேர்த்திக்கவே மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு சேரணும்னு ஆசை. இப்படி ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் வந்துட்டு எபிசோட் 1ல இருக்கு. அதை தொடர்ந்து இந்த எபிசோடோட முடிவில் என்ன நடக்குது அப்படின்னா அண்ட் பக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். ஸோ கவ் அப்படிங்கிறவர் யாருன்னா நம்ம கோல்ட் ரோஜரை பிடிச்ச ஒருத்தர் ஆரம்பத்தில் காட்டியிருப்போம். நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னால அவர் பேர் தான் கவ். ஸோ அவர் வந்துட்டு பரோக் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கடற்கொள்ளையில் ஒரு குரூப் வந்துட்டு சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு அவங்கள தொடர்ந்து போறது வந்துட்டு நிறுத்திடுறாரு. எதனால அப்படின்னா லூஃபி அப்படிங்கிற ஒருத்தனை பத்தி தெரிஞ்சதுனால. அதே சமயம் அந்த மேப்பை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிய வர நேரா அவர் ஷெல் டவுனுக்கு கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் பக்கி, அவரை பத்தி நம்மளுக்கு இன்னும் பெருசா சொல்லப்படல, அதாவது எபிசோட் 1ல சொல்லப்படல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுங்க, ஜோக்கர் மாதிரி இருக்காரு. அவருக்கு மூக்கே எப்படிதானா இல்ல மூக்கு மேலதான் வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம் அது எப்படின்னு. ஆனா நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிய போகுது, நம்ம லூஃபி சாதாரணமான ஆட்களை எதுக்கு போறது இல்ல, ரொம்பவுமே கஷ்டமான ஆட்களை தான் எதிர்க்க போறாரு அப்படிங்கறத தெரிய போகுது. ஏன்னா அந்த ஒரு துண்டு, அதாவது ஒன் பீஸ்க்கான வேட்டை சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு கிளியரா தெரிய அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம எபிசோட் டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் சீனே வந்துட்டு பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. லூஃபி வந்துட்டு அந்த ஸ்ட்ரெச் ஆகிற ஸ்கில்ல வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு இந்த செகண்ட் எபிசோட்ல தான் அதை பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ரூட்னால வந்துட்டு ஒரு டீல் வந்துட்டு மேக் பண்ண மாதிரி தான் ஆகுமாமாங்க. ஓகேங்களா, யாராவது இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த கடல் தாய் கை விட்டுரும். ஏன்னா இந்த பழங்கள் எல்லாமே வந்துட்டு கடல் மாதானால வந்துட்டு புறக்கணிக்கப்பட்ட பழங்கள். ஸோ அந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இல்லாம போயிடும். பட் ஆனா இந்த ஒரு விஷயமெல்லாம் லூஃபிக்கு பெருசா தெரியல. அதுக்கு கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காரு. ஸோ அதனாலதான் கம் கம் பிஸ்தோல் அப்படின்னாலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அடிக்கிறதுக்கு முன்னாடி. எனிவே பிரசன்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா லூஃபி, ஜோரோ, நாமி கடல் அப்படியே பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது எப்படியோ நாமி வந்துட்டு மெரைன் கேம்ப்ல திருடப்பட்ட அந்த ஒரு லாக்கரை ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அந்த கிராண்ட் லைனுக்கான மேப் இருக்கு. ஆனா அதை கண்டுபிடிச்ச அடுத்த நொடியே வந்துட்டு நம்ம பக்கியோட ஆட்கள், அதாவது அந்த பக்கியோட கடற்கொள்ளையர் குழு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரா ஹேட் டீமை வந்துட்டு தாக்குறது மட்டும் இல்லாம அவங்க அன்கான்சியஸ் ஆக. பட் ஆனா லூஃபி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மேப் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை விழுங்கிடுறாரு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு பக்கி த க்ளோன் அவரோட உலகத்தை காட்டுறாங்க. சோ அந்த உலகத்துல நம்ம ஆளுகள் எல்லாத்தையுமே சர்க்கஸ்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருக்காரு. சோ ஒளிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாத்தையுமே அந்த ஊரையே வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு. சோ இவங்க சிரிக்க சொன்னா சிரிக்கணும், அழுக சொன்னா அழுகணும், கைத்தட்ட சொன்னா கைத்தட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள நடுவுல தான் சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த மக்கள் எல்லாருமே கைதிகள், அதுக்கு நடுவுல நம்ம பைரேட் கைதிகள். பட் நாமி என்ன பண்றாங்க அப்படின்னா உனக்கு விலை மதிப்பு இல்லாத இன்னொன்னு நான் கொடுக்குறேன் அந்த மேப்பை விட அப்படின்னு சொல்லிட்டு என்னது அப்படி மாதிரி கேட்கும்போது டக்குன்னு நம்ம லூஃபியோட அந்த ஹேட்டை தூக்கி வீசிடுறாங்க. நம்ம லூஃபிக்கு ஹேட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல சொல்லிடுறேன், அவர் எதை வேணா இழப்பாரு, ஆனா அந்த ஹேட்டை மட்டும் இழக்க மாட்டார். ஏன்னா அது ஷாங்க்ஸோட ஹேட். ஸோ ரொம்பவுமே அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அவர் கிடைச்ச புதையல் எல்லாத்தை விட எது பெருசுன்னு கேட்டா அந்த தொப்பி தாங்க அவர் சொல்லுவாரு. ஸோ தொப்பியை தூக்கி வீசிட்டு நாமி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. பட் தொப்பியை பிடிக்கிறதுக்காக இவர் ஸ்ட்ரெச் ஆவாரு. அதனால ஸோ நம்ம பக்கிக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோவையும் நாமியும் தனியா பிடிச்சி வச்சிருவாங்க. நாமி
இன்னொரு கூண்டுலையும் ஜோரோ வந்துட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லூஃபியை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கட்டி வச்சிருப்பாங்க. கையை காலையும் அப்படியே இழுத்து கட்டி வச்சிருப்பாங்க. அது அவருக்கு பெருசா வலிக்காது, ஏன்னா அவராலே ஸ்ட்ரெச் பண்ண முடியும் போது ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணா என்னத்த வலிக்கும். பட் ஆனா இந்த தொப்பி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் சொல்லிட்டு ஹே இது ஷாங்க்ஸோட தொப்பி தானே அப்படின்னு சொல்லும் போது தான் உனக்கு ஷாங்க்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபிக்கே ஷாக்கிங்கா இருக்கும். ஆமா அவன் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லும் போது நம்ம லூஃபிக்கு டென்ஷன் ஆயிரும். அதனால டென்ஷன் ஆயிட்டு அந்த ஸ்ட்ரெச் ஆனதுல இருந்து அப்படியே கலண்டு போய் அடிச்சா தலை தனியா போயிருந்தாங்க. ஓகே செத்துட்டான்னு பார்த்தா உயிரோட வரான். என்னன்னு பார்த்தா அவருமே டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்காரு. பட் ஆனா அவர் சாப்பிட்ட ஃப்ரூட் சாப் ஃப்ரூட். எப்படி நம்ம லூஃபி வந்துட்டு கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்ச மாதிரி அதே மாதிரி அவர் சாப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டதுனால இவர்னால துண்டு துண்டா போனாலும் அவரோட உடல் பாகத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சக்தி. ஸோ என்ன நடந்தா என்னங்க, ஒரு பக்கம் நாமி ஜோரோ தப்பிக்க ஆக்சுவலி ஜோரோ கிட்ட அங்க ஒருத்த வந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருப்பான். அவனே அடிச்சு போட்டு வந்துருவாரு. ஏன்னா அவரோட அண்ணனை வந்துட்டு அவர் கொஞ்சம் கொடூரமா கொண்டிருப்பாராமா. அதனால பழிவாங்களுக்கு வரும். பட் இருந்தாலும் அவனை அடிச்சு போட்டு வரது மட்டும் இல்லாம இவங்க 3 பேர் சேர்ந்து பக்கியோட உடம்பு வந்துட்டு தனித்தனி பார்ட்டா ஒவ்வொரு பொட்டிக்குள்ள அடைச்சு அங்க இருக்கிற மக்களை காப்பாத்திட்டு வெளியில வந்துருவாங்க. ஏன்னா அந்த ஒரே அழிச்சு மக்களை வந்துட்டு அடிப்படுத்தி வச்சிருப்பாங்க. பட் ஆனா எல்லாத்தையுமே காப்பாத்திடுவாங்க. காப்பாத்திட்டு போகும்போது எங்களால முடிஞ்ச உதவி இந்த பரிசு அந்த சாப்பாடு சாப்பிடுங்க அப்படி மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு அது அதிகமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி போயிருவாருதா. போனதுக்கப்புறம் இல்ல இதுக்கும் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குடுக்கணும் வந்து இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே மட்டும் எடுத்து சாப்பிட்டு ஓடிடுவாரு. ஸோ இன்னொரு முக்கியமான லூஃபி வந்துட்டு அங்க இருக்கிற பிரிசன்ஸ் எல்லாத்தையுமே அந்த மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றும் போது நீங்களும் பைரட்ஸ் தானே, நீங்க என்னத்த பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன அடிமை வச்சுக்க போறீங்களா அப்படி மாதிரி கேட்கும்போது இல்ல அவங்க எல்லாத்தையும் விடுவிக்க போறேன் அப்படிமா சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா நீங்க பைரட்ஸ் அப்படி பண்ண மாட்டீங்களே, எல்லா பைரட்ஸும் ஒரே மாதிரி கிடையாது இல்ல அப்படிமா சொல்லும்போது உண்மையாலுமே ஜோரோக்கும் நாமிக்கும் லூஃபி எல்லார்கிட்ட இருந்தும் மாறுபட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த இடத்துல அவங்க உணர்வாங்க. அதை கண்கள்ல காட்டுவாங்க. தட் மொமெண்ட் சான்ஸே இல்ல, நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. இதுக்கெல்லாம் ரீசன் யாரு, ஷாங்க்ஸ் தான். ஏன்னா ஷாங்க்ஸ் வந்துட்டு எப்பவுமே காமா தாங்க இருப்பாரு. ஓகேங்களா, அதாவது அமைதியா தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாரு. வன்முறை வந்துட்டு உடனே கையாள மாட்டார். ஃபர்ஸ்ட் பொறுமை தான். யா இட்ஸ் எ ஜெடாய் வே ரைட். வன்முறை எப்பவுமே வந்துட்டு டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான், போருக்காக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதை வந்துட்டு ஃபாலோ பண்றவர் தான் ஷாங்க்ஸ் போல. சரி ஓகே, இதுக்கடையில் கார்ப் இருக்கார்ல, அவர் என்ன ஆனாரு. ஸோ அவர் ஷெல்டோனுக்கு வரது மட்டும் இல்லாம லூஃபியோட இன்சிடென்ட் வந்துட்டு எல்லார்கிட்டையும் கேட்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க தான். பட் ஆனால் அது எல்லாத்துலயுமே பொய் இருக்கிறத பார்ப்பாரு. பட் ஆனால் நம்ம கோபியை பார்க்கும்போது மட்டும் ஏதோ ஒரு விஷயம் தோணி தனியா பேசுவாரு. அப்பதான் தெரிய வரும் அந்த பைரேட்டை தப்பிக்க வச்சது நீ தானே அப்படிங்கிற சொல்லும்போது ஆமா நான் அவன் கூட இருந்திருக்கேன், அவன் தான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்தினா, அதுக்கப்புறம் அவன் கூட இருந்தேன். பட் ஆனால் இங்க வந்ததுக்கப்புறம் நான் மெரேனா இருந்தால் மட்டும் தான் என்னால என்னோட கனவுகளை நினைவாக்க முடியும்னு சொல்லிட்டு அவனை தனியாக அமுச்சு விட்டு நான் வந்துட்டு இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா எனக்கு லூஃபி கூட பெருசாக எந்த பாண்டும் தேவையில்லை, நான் ஒரு மெரேன் ஆகணும் எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு மட்டும்தான் இருப்பாருங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கேப்டன் மோர்கனை வந்துட்டு கார்ப் வந்துட்டு பனிஷ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு லூஃபியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனி படம் அமைச்சு கிளம்பிடுவாருங்க. ஆனால் அவருக்கு முக்கியமான பொசிஷன் என்ன அப்படின்னா அந்த மேப் வந்துட்டு திரும்ப எடுக்கணும், அதுதான். ஸோ கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ட்விஸ்ட். நாமி யாருக்கோ கால் பண்ணி அந்த மேப் எங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவாங்க. இவங்க ஃபோன் பேசுறது வந்துட்டு ஒரு நத்தையில இருந்தாங்க பேசுவாங்க. அதை முக்கியமாக சொல்லணும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயம் மட்டும் சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஒருவேளை நம்ம நாமி வந்துட்டு நேவிகேட்டரா இருக்கிற பட்சத்துக்கு ஏன்னா லூஃபி வந்து நம்புறாரு, மேப் நல்லா பாக்குறா, ஸோ இவ தான் வந்துட்டு நம்மளோட நேவிகேட்டர், நம்மளோட குரூக்கு அதான் நம்ம குழுக்கு இவ தான் வந்துட்டு ஒரு நேவிகேட்டரா இருக்க போறா அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஜோரோவையும் லூஃபியையும் ஏமாத்தி வேற திசையில தள்ளி விடுவாங்களோ, பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இதுல இன்னொரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்கு. என்னன்னா ஒரு பைரேட் குழு வந்துட்டு நம்ம ஷாங்க்ஸ் வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க எபிசோட் ஒன்னுமே அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. பட் ஆனா அவர் வந்துட்டு அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த எபிசோட்ல வந்துட்டு நம்ம ஷாங்க்ஸோட டீம்மேட் மேல கை வைக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அது முக்கியமா யார் மேல, நம்ம லூஃபி மேல. அதனால காண்டான ஷாங்க்ஸ் வந்துட்டு அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா தாக்க ஆரம்பிச்ச சமயத்துல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற ஒரு ஆள் நம்ம லூஃபியை தூக்கிட்டு போயிருவான். அதனால லூஃபி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. பட் ஆனா ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே அந்த கடல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகம் வந்துட்டு இவங்களை தாக்க லூஃபி ஆகட்டும் இன்னொருத்தர் ஆகட்டும் கீழே விழுந்துருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஷாங்க்ஸ் வந்துட்டு லூஃபியை காப்பாத்திடுவாரு. அப்போ அந்த மிருகம் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறது மட்டும் இல்லாம டக்குன்னு வந்து எதையோ கடிக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஷாங்க்ஸோட கை. பட் ஆனா ஷாங்க்ஸ் வந்துட்டு அவருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அந்த மிருகத்தை பார்த்து போ அப்படிம்பாரு. அந்த சமயத்துல 2 பேரோட கண்களும் உள்ளுக்குள்ள சுருங்கும். அதை பார்த்தோன்னா அந்த மிருகமும் போயிடும். அந்த மிகப்பெரிய சீ மான்ஸ்டர் போக இன்னொரு பக்கம் கையில அந்த ஷாங்க்ஸ் பார்த்து நம்ம லூஃபி வருத்தப்படுவார். இதுக்கெல்லாம் தான் காரணம் நினைச்சுக்குவாரு. கை தானே போச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாரு. சோ இதுல என்ன தெரியுது, என்ன பண்ணாலும் நான் அமைதியா இருப்பேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் சீண்டுனா வந்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே வார்த்தையை நடுவில் வந்துட்டு நம்ம லூஃபியுமே வந்து பயன்படுத்தி இருப்பாரு. முக்கியமா பக்கியை வந்துட்டு அடிச்சு தலையை தனியா எடுக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் இந்த இதுல வந்துட்டு இன்னொரு விஷயமும் நல்லா காட்டியிருப்பாங்க. அதை நான் மிஸ் பண்ணி தான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். என்னன்னா பக்கி வந்துட்டு கடல் நீரால நம்ம லூஃபியை போட்டு வச்சிருப்பாரு. அந்த சமயத்துல வந்துட்டு லூஃபியை ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்திடுவாங்க தான். பட் ஆனா கடல் தண்ணிக்குள்ள மூணுனால அவரோட சக்தியை பயன்படுத்த முடியல அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கிளியரா விஷுவலா வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க பிளாஷ்பேக்ல வார்த்தையா சொன்னதை. சரி ஓகே, அவ்வளவுதான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டைம் டியூரேஷன் 7 வருஷத்துக்கு முன்னாடி சிரப் வில்லேஜ் வந்துட்டு காட்டுது. அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் உசோப். அவன் வந்துட்டு யூஸ்வலான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பைரட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜஸ் யாருமே
வந்துட்டு பெருசா எடுத்துக்கல, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்படியே 7 வருஷம் போக ஸ்டில் உசோப் வந்துட்டு அந்த கதைகளை சொல்லிட்டே தான் இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் பைரேட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு நம்ம அந்த ஊசோப்புக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி பைரேட்ஸ் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம லூஃபியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அவங்களோட படகு வந்துட்டு ரிப்பேர் ஆனதுனால தண்ணி உள்ள பூந்துருச்சு. அதனால ஷிப் வாங்கணும் அப்படிங்கறக்காக வந்துட்டு பக்கத்துல தான் நகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம சிரப் வில்லேஜுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. அது இல்லாம அந்த சமயத்துல நாமியோட கம்யூனிகேஷன் அந்த ஒரு நத்தை இருக்குல்ல, அதுவுமே வந்துட்டு செத்து போயிருக்கும். ஸோ கெக்கோ ஐலாண்ட்ல தான் வந்துட்டு இந்த சிரப் வில்லேஜே இருக்கு. ஸோ இனிஷா அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா திருடலாம் அப்படின்னு தான் பிளான். பட் ஆனால் லூஃபிக்கு வந்துட்டு அது பிடிக்கல. ஏன்னா ஷிப் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு அப்படி எடுக்கக்கூடாது, நியாயமா தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணுவாருங்க. ஓகேங்களா, எப்படியாச்சும் பேரம் பேசி வாங்கிலாங்கிற ஐடியால தான் இருக்காரு. ஸோ நல்ல மனசு இருக்கிற ஒரு கடல் கொள்ளைங்க, இந்த மாதிரி திருடக்கூடாதுல்ல. ஸோ அந்த சமயத்தில் ஒரு ஷிப்பை பார்க்குறாங்க. அது வந்துட்டு ஆட்டுத்தலையோட இருக்குதுங்க. பார்த்தோன்னு இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அதனால இந்த ஷிப் வந்துட்டு வேணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஷிப்ல ஊசோப் தான் இருக்காரு. நான் வந்துட்டு இந்த ஷிப்பை கொடுக்க முடியாது, பட் ஆனால் என் ஃப்ரெண்டு காயா வந்துட்டு உங்ககிட்ட இந்த ஷிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவ வந்துட்டு இந்த ஷிப்போட ஓனர். எனக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்னன்னா அவ என் ஃப்ரெண்டா இருக்கிறது, நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு சரி வாங்க காயா பார்க்க கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போக எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்குள்ள போறாங்க. அது மிகப்பெரிய ஒரு கோட்டை. அன்னைக்கு காயாவோட 18வது பிறந்த நாள். காயாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பட்லர் இருக்காரு, ஓகேங்களா, அவரோட பேர் கிளாடோர். ஸோ அவர் கூட வந்துட்டு ஒரு செஃப் பூச்சியும் ஒரு ஹவுஸ்மேடான ஷாமும் இருக்காங்க. பட் ஆனால் காயா வந்துட்டு ஊசோப்பை ரொம்ப பிடிக்கும் போல, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னால. ஏன்னா ஊசோப்போட கதைகளை கேட்டே வளர்ந்ததுனால அவங்களுக்கு ஊசோப்பை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஊசோப் தன்னோட புது ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸையுமே வந்துட்டு நைட்டு பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க, டின்னர் செலிப்ரேஷனுக்காக. ஏன்னா அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவங்களுக்கு 18 வயசு ஆக போகுது. ஆனால் காயாக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அந்த வீட்டில் நடக்குது. என்னன்னா அவரோட சாப்பாட்டில், அதாவது நம்ம காயாவோட சாப்பாட்டில் விஷம் கலக்குறாங்க. யாருன்னா கிளாடோர், பூச்சி, ஷாம். எதுக்காக கேள்விக்குறியோட இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த விஷம் கலந்த அந்த ஒரு சூப்பை வச்சாலுமே அதை வந்துட்டு சாப்பிட்றக்குள்ள லூஃபி வந்துட்டு நடுவில் அவரை பத்தின பேச்சுக்களையும் அவர் யாருங்கிறதையும் அவங்க எதுக்காக வந்தாகதையும் பேச ஆரம்பிக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ல அவங்களால சூப் சாப்பிட முடியாம போயிருது. ஆனா அந்த இடத்துல தான் ஒரு பைரேட்டனும் எங்களுக்கு ஷிப் வேணும்னு நாங்க ஒன் பீஸை தேடி போறோம் அந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் வந்துட்டு சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாடோர் என்ன பண்றாரு அப்படின்னா காயாவத்தை கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு கிளாடோரோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிய வருது. ஸோ அவரு பிளாக் கேட் பைரட்ஸோட தலைவனான கேப்டனான கூரோ. ஸோ அவரு நம்ம காயாவோட அக்கௌண்டான மெர்ரிய கொண்டுறாரு. முக்கியமா அவரு கைகளில் வந்துட்டு கத்திகள் வருது. ஓகேங்களா, ஸோ 5 விரலையுமே 5 பிளேட் இருக்கு, 10 விரலையுமே 10 பிளேடு இருக்கு. ஸோ விரலுக்கு ஒரு பிளேடு வச்சு சுத்திட்டு இருக்காரு, அதை வச்சு குத்தி கொண்டுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் ஜோரோக்கு வந்து இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு கூத்து என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல நைட் டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபியும் ட்ரிங்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ஊசோப்பும் வந்துட்டு கிச்சன்ல இருப்பாரு. அப்போ ஊசோப்பும் ஜோரோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு எனக்கு வேணுங்கிறது இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு காயா கலந்து வச்சு அந்த விஷம் கலந்த சூப்பை வந்துட்டு, ஆக்சுவலி அந்த விஷம் தான் சூப்பு தான் விஷமே, அதை வந்துட்டு நம்ம ஆளு யாரு நம்ம லூஃபி குடிச்சிடறாருங்க, மொத்தமா குடிச்சிடறாரு. சரி ஓகே, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜோரோ ஊசோப் வந்துட்டு ட்ரிங்க் தேடி போகும்போது மெர்ரியோட டெட் பாடியை பார்க்கவும் இவங்களுக்கு ஷாக் ஆயிருது. ஆனா அந்த இடத்துல கிளாடோர் வந்துடுறாரு, அதாவது நம்ம கூரோ வந்துடுறாரு. ஸோ அவரு கூட சண்டை போடலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஷாம் வந்து நம்ம ஜோரோவை அடிச்சிடறாங்க. அடிச்சதுனால அவர் கீழே விழுக, இன்னொரு பக்கம் ஊசோப் தப்பிச்சு போயிடுறாரு. அவன் தப்பிச்சு போயிட்டான்னு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க, இந்த ஊரே அவனை பைத்தியம் தான் நினைச்சிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளாடோருக்கு ஒரு விஷயமாவே, அதான் நம்ம கூரோக்கு பெரிய விஷயமாவே அவர் வந்துட்டு இல்ல. சரி ஓகே, இந்த டெட் பாடி எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில போட்டுருங்க, உள்ள போடாதீங்கன்னு சொல்ல ஜோரோவையும் மெர்ரியும் கொண்டு போயிட்டு ஒரு கிணத்துல போட்டுறாங்க. கூட வந்துட்டு அவரோட கத்திகளையுமே போட்டுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி போட இன்னொரு பக்கம் ஊசோப் வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிடறாரு தான். ஆனா ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே அலர்ட் பண்றாரு, இந்த மாதிரி பைரட்ஸ் உள்ள இருக்காங்க யாருமே நம்பல. அவர் அழுக ஆரம்பிச்சிருவாரு. அந்த சமயத்துல அவருக்குமே வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஷாங்ஸோட டீம்ல ஊசோப் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு, அவரோட மகன் தான் இந்த ஊசோப். சரி ஓகேங்க, இதுக்கிடையே வந்துட்டு கார்ப் இருக்கார்ல, அவரு கோபியை ஒரு தலைவனாக்கிறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல அவருக்கு வந்துட்டு கேக்கோ ஐலாண்ட்ல தான் லூஃபி இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. அதனால வந்துட்டு ஆட்களுக்கு கரட்டிட்டு நேரா அங்க போறாங்க. அந்த சமயத்துல வர நம்ம ஊசோப்பர் அழுதுட்டு இருப்பார்ல, பைரட்ஸ் இருக்கான்னு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நான் நம்புறேன், எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து நிப்பாரு. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஒரு கொடூரமான பைரட்டை காட்டுறாங்க, அரலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை. சோ சுறா மூக்கன், சாரி சா மூக்கன், கத்திரி மூக்கன், என்னவோ மூக்கங்க, ஷாஃபிஷ் மாதிரியே இருப்பாரு அது ஒரு மூக்கு. ஸோ அவர் வந்துட்டு பக்கியை பிடிச்சி வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அந்த மேப்புக்காக. அந்த மேப்பை தேடி ஒருத்தன் போயிருக்கான், அவன் பேரு லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு பக்கி வந்துட்டு அரலாங் கிட்ட லூஃபியை பத்தி சொல்லிடுறாரு. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். என்னன்னா நம்ம ஷாக்ஸ் இருக்கார்ல, அவர் கடைசியா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பயணத்துக்கு போறாரு. நான் திரும்பி வரும்போது எனக்கு இந்த தொப்பியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஒரு ஸ்ட்ரா ஹேட்டை நம்ம லூஃபி
லூஃபிக்கு கொடுத்துட்டு போயிருப்பாருங்க. ஸோ ஸ்டில் அவர்கிட்ட அந்த தொப்பி இருக்கு அப்படின்னா ஷாங்க்ஸ் இன்னும் திரும்பி வரல அர்த்தம். ஸோ அப்போ அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அவர் இறந்துட்டாரா, இல்ல அவர் தேடி போன புதையல் அவருக்கு கிடைக்காம போயிருச்சா அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். பட் ஆனா இந்த சீசனோட எண்ட்ல அதுக்கான விடையை கொடுத்திருக்காங்க. பட் ஆனா பாதி விடை தான், மீதி விடை வந்துட்டு நம்மளுக்கு சீசன் 2ல தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி அனிமே பார்த்தவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், நம்மளுக்கு அதை பத்தி பெருசா தெரியாது. சரி, ஓகே. எபிசோட் 4ல நம்ம ஊசோப் வந்துட்டு ஈசோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாசிரியரோட பேரை இன்ஸ்பயர் பண்ணி வச்சது தான். ஸோ அவர் எழுதின ஒரு முக்கியமான ஒரு புக் தான் த பாய் ஹூ கிரைட் wolf அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அந்த ஒரு கதாசிரியரோட பேரை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, இவர் நிறைய கதை சொல்லுவாருங்க. அதாவது நம்ம காயாக்கு வந்துட்டு இவரோட கதைகள் தான், அது உண்மை கிடையாது, இவர் நிறைய சாகசம் பண்ண மாதிரி கதை சொல்லி தான் நம்ம காயாவை இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருப்பாரு. உண்மையாலுமே அது காயாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இவருக்கு வச்சிருக்கிற பெயர் வந்துட்டு கரெக்ட் தான். சரி, ஓகே. அதோட வந்து நம்ம ஜோரோவோட பேக் ஸ்டோரி கொஞ்சம் காட்டுறாங்க. ஸோ அவருக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, ஷிமோட்சுகி குயினா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஸோ எப்பவுமே ஒரு படி மேல தான், அதாவது நம்ம ஜோரோவை விட அவங்க வந்துட்டு அந்த வால் சண்டையில் வந்துட்டு வீராங்கனையா இருந்திருக்காங்க. அப்போ ரெண்டு பேர் இதெல்லாமே அட்டக்கத்தி, நம்ம வந்துட்டு ஒரிஜினல் கத்தி வச்சு சண்டை போடலாம், அதான் ஒரிஜினல் கட்டானால சண்டை போடலாம்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போடும்போது வந்துட்டு அப்பவுமே வந்துட்டு நம்ம ஷிமோட்சுகி தான் வந்துட்டு ஜெயிப்பாங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேர் சத்தியம் பண்ணிருப்பாங்க, ஒன்னு நீ இல்லைன்னா நான் கண்டிப்பா ஒரு சிறந்த வீராங்கனை ஆகணும் வால் வீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த சத்தியம், அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம ஜோரோ இனிமே வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் ஆனா அதை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு விபத்துல வந்துட்டு நம்ம ஷிமோட்சுகி இறக்க நேரிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட வாளையுமே வந்துட்டு இவர் வாங்கி வச்சுக்கிட்டு அதனாலதான் 3 வாளோட சுத்திட்டு இருப்பாரு. அந்த 3 கத்தி இவர்கிட்ட இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் இதுதான் சொல்லி நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா தன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இவரோட நோக்கத்தை வந்து நம்ம கிட்ட இந்த இடத்துல வெளிப்படையா காட்டிட்டு அதுக்கப்புறம் நேரா பிரசன்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம கோபியும் ஊசோப்பும் வந்துட்டு காயாவோட பேலஸ்க்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம கூரோ இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவமா நடிக்கிறது மட்டும் இல்லாம இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பைரட்ஸ் வந்திருக்காங்களாம் அப்படிங்கிற சொல்லும்போது ஆமா லூஃபி ஒருத்தங்க இருக்கா அப்படிங்கிற சொல்லி லூஃபியை கொண்டு வந்து நேரா இவங்க கிட்ட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவுமே பொய் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான் இந்த ஊசோப் அப்படிங்கிறவன். ஸோ அதனால இவன் பேச்செல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு கூரோ வந்து மெரன்ஸ் கிட்ட வந்துட்டு பொய் சொல்ல எகேன் வந்துட்டு ஊசோப் அங்க இருந்து ஓடிறாரு. நான் சொல்லலை ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூரோ சொல்லிடுவாரு. பட் ஆனா லூஃபி வந்துட்டு மெரன்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடறாரு. பட் ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம நாமி இருக்காங்களா, அவங்களுமே நைட் ஏதாவது திருடலான்னு சொல்லி சுத்திட்டு இருந்திருப்பாங்க போன எபிசோட்ல. அவங்க வந்து நேரம் நம்ம காயா ரூமுக்கு போயிட்டு அந்த இடத்துல காயாவும் அவங்க கொஞ்சம் சில பேர் பேசிக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல காயா வந்துட்டு தன்னோட அப்பா அம்மாவை இழந்தது, அதுக்கப்புறம் நான் தனியா இருக்கிறது, அதுக்கப்புறம் கூரோ தன்னை பாத்துக்கிறது, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அவங்க நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அதை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னாலே உன்னை பாத்துக்க முடியும் அப்படிங்கறத நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாமி அவங்க வந்துட்டு மோட்டிவா தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஊசோப் வந்துட்டு ஜனவரியா உள்ள கூச்சு வரது மட்டும் இல்லாம நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு ஊசோப் அங்க வந்து சொல்லிடுவாரு. பட் ஆனா அந்த விஷயத்தை வந்துட்டு காயா நம்ப மாட்டாங்க. கூரோ அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல உனக்காக விஷம் வச்சிருக்கிறது உண்மைதான் அப்படிமாலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு நாமிக்கு ஒரு விஷயம் புரிய வரும். என்னன்னா காயா கிட்ட அதையுமே கேட்பாங்க, இந்த டீ எத்தனை நாளா குடிச்சிட்டு இருக்க அப்படிமா சொல்லும்போது நான் ரொம்ப நாளா குடிச்சிட்டு இருக்கேன், இது குடிக்கும் போது மட்டும் தான் என்னோட உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிமா சொல்லும்போது நல்லா யோசிச்சு பாரு, இது குடிக்க ஆரம்பிச்சதுனால உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சா இல்ல இது குடிக்கிறனால மட்டும் தான் உடம்பு நல்லா இருக்கான்னு யோசிச்சு பாரு அப்படிமா சொல்லும்போது இது குடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. சோ எதுக்காக அப்படின்னா காயா பேர்ல சொத்து இருக்கு. அதே சமயம் வந்துட்டு இவர் வேற ஒரு பைரட் நம்ம கூரோ. இப்போ காயாவோட அப்பா அம்மா போட்டு தெரியாச்சு, இவளுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் அந்த சொத்தை வந்து மாத்தி எழுதாம இவளை வந்துட்டு கொல்ல முடியாது. சொத்தை மாத்தி எழுத சொல்லி கேட்டா பிரச்சனை வந்துடும். அதனால வந்துட்டு 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி சொத்தை மாத்தி எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காயாவை கொன்றலாம் அப்படிங்கறத நம்ம கூரோட பிளான். மொத்தமா வந்துட்டு இந்த பேலஸ் அதுக்கப்புறம் அவங்க பேர்ல இருக்கிற அந்த கப்பல் துறைமுகம் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படிங்கறத ஒரு பிளான். அதனாலதான் போன எபிசோட்ல வந்துட்டு நம்ம காயாவோட ஃபைனான்சியலையுமே வந்துட்டு கொன்றுப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கூரோ வந்துட்டு காயாவை தேடி வர ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் நம்ம லூஃபி இருக்கார்ல, அவர் கொஞ்சம் கான்சியஸ் திரும்ப அவர் சாகலைங்க, ஒரு வாமிட் எடுத்து அவர் கொஞ்சம் சரியாயிடுறாரு. பட் ஆனா அந்த மெரன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும், எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜோரோ அந்த இடத்துல வந்துருவாரு. சோ இவர் எப்படி எஸ்கேப் பண்ணார் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் காமிச்சாங்களா, அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸை நினைச்சு பார்த்து அவரு அந்த ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுல இருந்து அவர் ஏற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியா எப்படியோ வந்துட்டு என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறி வந்திருப்பாருங்க. அதுதான் உண்மை. சோ இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா ஜோரோ கூட அவரோட கத்திகளை தூக்கி போட்டிருக்க கூடாது. அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம கூரோவோட ஆட்கள் தப்பு பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, இங்க வந்து ஜோரோ காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து காயாவோட பேலஸ்க்கு போயிடுறாங்க. சோ அங்க போன வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு ஜோரோ பூச்சி அண்ட் சாம் கூட சண்டை போட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு லூஃபி போயிட்டு நேரா கூரோ கூட வந்து சண்டை போடுறக்கா போயிருப்பாரு. பட் ஆனா கூரோ வந்துட்டு ஃபாஸ்டா வந்துட்டு டிராவல் பண்ணுவாரு. அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, மேபி அனிமே பார்த்தவங்களுக்கு தெரியுமா இருக்கும், எனக்கு தெரியல. பட் ஆனா அவருக்குள்ள இருக்கிற மேபி அந்த டெவில் ஃபுட்டை சாப்பிட்டனால கூட அவருக்கும் வந்துட்டு ஏதாவது பவர் வந்திருக்கலாம், நம்மளுக்கு அதை பத்தி தெரியல. சோ உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தான் வந்துட்டு ஸ்ட்ராங் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக காயா வந்துட்டு கூரோ கூட தனியா சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. பட் லூஃபி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அடி வாங்க வரதான். பட் இருந்தாலும் லூஃபி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து சுத்த மூவ் என்னன்னு சொல்லிட்டு காதால நல்லா உத்து நோக்கி கரெக்டா ஒரு அடி மூஞ்சி மேல கொடுப்பாரு. உண்மையாலுமே சான்ஸே இல்ல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை. சோ அந்த சண்டையில வழக்கம் போல யாரு ஹீரோ தானே ஜெயிப்பாரு. வெற்றிகரமா ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சுட்டு நம்ம கூரோவை அடிச்சு துரத்திடுறாப்ல. அதுக்கப்புறம் காயாவே வந்துட்டு ஓகே அப்பா அம்மா இல்லைன்னா என்ன, என்னோட திறமையை நான் காட்டி ஆகணும், இது எனக்கான ஒரு நேரம், நான் வந்துட்டு இதை வந்துட்டு எங்க அப்பா அம்மா இல்லாம நடத்தி காமிப்பேன், நான் ஒரு தைரியமான பொண்ணு நாமி சொன்ன மாதிரியே வந்துட்டு இருந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே
தனியாவே எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லூஃபி ஆசைப்பட்ட ஷிப்பையும் கொடுத்துறது மட்டும் இல்லாம ஊசோப்பையுமே அவங்களோட அனுப்பிச்சுடுவாங்க. போறதுக்கு முன்னாடி ஊசோப் கிட்ட ஒரு நச்சுன்னு நறுக்குன்னு ஒரு உம்மா. சரி ஓகே, அது என்னவோ இருந்துட்டு போட்டோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம லூஃபி வந்துட்டு அந்த ஷிப்புக்கு வச்ச பேர் கோயிங் மெரி அப்படின்னு சொல்லிட்டு, சோ காயாவோட அந்த ஃபைனான்சியர் அந்த அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட பேரையே வந்துட்டு ஷிப்புக்கு வச்சிடறாரு. சோ ஊசோப்புமே வந்துட்டு அவங்களோட பயணத்துல ஜாயின் பண்ண அப்படியே அவங்க பயணத்தை கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நேரா நம்ம கோபி போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு லூஃபி வந்துட்டு தப்பிக்க விட்டேன், எல்லாமே என் தப்பு தான் அப்படி மாதிரி சொல்லும்போது, பட் ஆனா கார்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனா நீ வந்துட்டு அது பண்ண கிடையாது, நீ ஒரு நல்லது பண்ணிருக்க, என்னன்னா உள்ளேயே இருந்தவங்களை வெளியில வர வச்சிருக்க, அங்க பார் அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சோ அவங்கள வந்துட்டு கண்டிப்பா நம்மளால கடல்ல ஈஸியா பிடிச்சிட முடியும், இந்த மாதிரி ஊருக்குள்ள பிடிக்கிறதா கஷ்டமா இருக்கும் அப்படி மாதிரி சொல்ல. சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு இந்த எபிசோடோட முடிவுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, லூஃபியோட ஷிப் வந்துட்டு கார்ப்போட மெரைன் வந்துட்டு தாக்க, அப்போ வந்துட்டு அவரு கார்ப்ப டக்குன்னு பார்த்து தாத்தா நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, சோ இந்த சமயத்துல வந்துட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தவங்களுக்கு நிறைய கேள்விகளோட வந்துட்டு அந்த எபிசோட் வந்து முடியும். சோ என்னதான் வந்துட்டு அவர் தாக்குனாலுமே இருந்துட்டு போட்டுங்க, நம்ம லூஃபி யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அப்போ வந்துட்டு கேனனை வந்துட்டு லூஃபியோட ஷிப்பை நோக்கி வந்துட்டு தாக்கும் போது அவர் மிகப்பெரிய ஒரு பலூன் மாதிரி மாறி அதை உள் வாங்கி திருப்பி அவங்க ஷிப்புக்கு வந்து அழுத்தி விட்டுருவாரு. சோ அதை பார்த்து ஆஹா நிரூபிச்சிடா பேராண்டி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கார்பே சந்தோஷப்படுவாரு. நல்ல ஆள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா பெர்ஃபெக்டான ஒரு இடத்துல போயிட்டு கார்போட ஷிப்ல பட்டதுனால அவங்களால வந்துட்டு தொடர்ந்து லூஃபியை வந்துட்டு பின்தொடர்ந்து போக முடியாத மாதிரி ஆகிருந்துங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாக் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புகை மூட்டமா இருக்கு, அதுக்குள்ள வேற போயிடுறாங்க. ஆனா இந்த சமயத்துல வந்துட்டு நாமிக்கு ஒரு குழப்பம், லூஃபியோட ரிலேஷன்ஷிப் வைஸ் அட்மிரல் கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால ஜோரோ போயிட்டு போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜோரோ ஃபர்ஸ்ட் தயக்கமா தான் இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு ஏதாவது கேட்கலாம் சொல்லிட்டு போகும்போது அதை பத்தி பேசாம அவர் வந்து அமுச்சுட்றாப்ல. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. லூஃபி வந்துட்டு ஒரு ஷிப் வந்துட்டு தயாரிச்சு அதுக்கு வந்துட்டு பைரட் ஷிப் மாதிரி வச்சு தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க தாத்தா வரது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு பைரட் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அவரை அடிச்சு அந்த ஷிப்பை உடச்சு நேரா பேரனை கூட்டிட்டு போயிடுறாரு. முதல்ல நீ சாப்பிடு, நீ மிரைந்து ஆக போற அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா அப்படியே பிளாஷ்பேக் கெட்டாக அப்படியே உணவோட வாசனை வரவும் லூஃபி வந்துட்டு உட்ரா கப்பலாம் அந்த பக்கம் அப்படிமா சொல்லிட்டு போக, அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய பேராச்சி இருக்கு. சோ வந்துட்டு கடலுக்கு நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு ஷிப் ரெஸ்டாரண்ட் தான். சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவர் தான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சமையல்காரன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கிரேட்டஸ்ட் செஃப். ஓகேங்களா? சோ அவர் வந்துட்டு தேடிட்டு இருக்காரு யாரு, நம்ம இவர மாதிரியே லூஃபி மாதிரியே இவர் எப்படி ஒன் பீஸ் தேடி போறாரு, அவர் அதே மாதிரி ஆல்புன்னு சொல்லிட்டு ஒரு கடலை தேடி போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது ஒரு இடம். சோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு விசித்திரமான மீன்கள் எல்லாம் இருக்குமாமா. சோ அவர் செஃப்பா இருக்கிற காரணத்தினால அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. பட் ஆனா அவர் வந்துட்டு யார் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, ஜெஃப் அப்படிங்கிற ஒருத்தர் கீழே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தான் அந்த பேராச்சியோட ஓனர். ஓகேங்களா? ஆனா அவருக்கு வந்துட்டு இவன் சமைக்கிறது, அதான் நம்ம சாஞ்சி சமைக்கிறது வந்துட்டு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன் அப்படியா போ அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா அந்த சமயத்துல வந்துட்டு லூஃபி வந்துட்டு சாஞ்சியை பார்ப்பாரு, அவன் நல்ல ஃபைட்டரா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே சமயம் நல்லா சமைக்கிறான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு லூஃபிக்கு தெரிய வரும். அதே சமயம் வந்துட்டு இறக்க குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அது எப்படின்னா, ஒரு நாள் நைட் வந்துட்டு ஜெஃபோட கமாண்டை மீறி நம்ம சாஞ்சி இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு பைரட்டுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு. அவன் ரொம்ப நாளா சாப்பிடலன்னு சொல்லிட்டு வந்திருப்பான், அதனால வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டுருவாரு. சோ அந்த சமயத்துல லூஃபி வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு, நீ என்னோட க்ரூல சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாருங்க. பட் ஆனா வந்துட்டு எனக்கு அது வேணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சி சொல்லிடுவாரு. பட் ஆனா அந்த இடத்துல வந்துட்டு நான் ஒன் பீஸ் தேடி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி லூஃபி சொல்லும்போது, அது வேணா தேடி போகாத, அதை தேடி போனது நான் ஒருத்த மட்டும் தான் மீதி வந்திருக்கேன், உனக்கு நான் நல்லது சொல்றேன் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பைரட் வந்துட்டு சொல்லுவாரு. பட் ஆனா அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியாது சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமாச்சே. இதுக்கடையில கார்ப் இருக்கார்ல, அவரு ஒருத்தனுக்கு கால் பண்றாரு, யாருன்னா டிராக்குலா மிஹாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு. சோ வந்துட்டு இந்த உலகத்திலேயே அந்த ஒன் பீஸ் உலகத்திலேயே வந்துட்டு ரொம்ப கொடூரமான ஒரு பைரட் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்ககிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ முக்கியமான வேலையில இருக்க, ஆனா வந்துட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, லூஃபின்னு ஒருத்தன் வந்துட்டு உயிரோட எனக்கு வேணும் அப்படி மாதிரி சொல்ல, யார் அவன் புது பைரட் எனக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கு அப்படி மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகேன்றவாரு. அதே சமயம் இன்னொன்னு சொல்ற கேட்டுக்கோங்க, மிஹாக் தான் வந்து உயிரோட இருக்கிற சிறந்த ஸ்வாட்ஸ்மேன். ஓகேங்களா? இந்த ஸ்வாட்ஸ்மேன் சிறந்தவர் ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும். அந்த சமயத்துல இருக்கிறதுக்கு நேரா மிஹாக் வந்துட்டு அந்த பேராச்சிக்கு வராரு. வரும்போது அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போது நல்லா குடிச்சிருக்கிற ஊசப் வந்து ஒளிருவாரு, ஆமா லூஃபி எங்க கூட தான் இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு. பட் ஆனா அந்த இடத்துல ஜோரோ வந்துட்டு இவரை பார்க்கும்போது, நீங்க இருக்கிறதே சிறந்த வாழ்வீரன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் உங்களை வணங்குறேன், ஆனா உங்களை நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சேலஞ்ச் பண்றேன், உங்களை நான் தோக்கடிச்சிட்டு அப்படின்னா நான் வந்துட்டு சிறந்த வாழ்வீரன் ஆயிருவேன், என்னோட சத்தியத்தை வந்துட்டு என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நேரா வந்துட்டு நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருவாரு. அவரும் அப்படித்தானே, ஆசை நான் ஏன் கிடைக்கணும், சாகருக்கு அவ்வளவு ஆசைப்படுறியா, நாளைக்கே வரேன் அப்படிமா சொல்லிட்டு மறுநாள் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை. பட் ஆனா வந்துட்டு இந்த சண்டை வேணாம்னு சொல்லிட்டு நாமி சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கன்சர்ன் பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த இடத்துல வந்துட்டு ஜோரோ என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னீங்க, உனக்கு தான் யாரையும் பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ரூடா பேசுறாரு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம மீஹாவுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஹர்ட் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாமி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நான் யாரையுமே ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்க மாட்டேன்னா சில உண்மைகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சொல்லும்போது பட் ஆனா நாமியோட கண்ணில் அந்த எமோஷன் தெரியும், இவங்க வந்துட்டு ஃப்ரெண்டா ஏத்துக்கிறாங்க, இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க, இவங்க அட்டாச் ஆயிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். பட் ஆனா ஜோரோ அந்த இடத்துல ரூடா பேசுறாரு. அதனால நாமி வந்துட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பி போற மாதிரி போவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு தனியா ஒரு ஆள்கிட்ட பேசி வச்சிருப்பாங்க, என்ன வந்துட்டு இங்க இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போ, நான் காசு தரேன் அப்படிமா சொல்லிட்டு பேசி வச்சிருப்பாங்க. அதனால அவங்க கூட
கிளம்பி போயிருவாங்க. ஸோ அந்த சண்டையில் என்ன நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஜோரோ தோத்துறாரு தான், சண்டையில் ஜெயிக்க முடியல. பட் ஆனால் இதோட மீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேங்க, அப்படியே அனிமேக்கு அக்யூரேட்டா வந்துட்டு அந்த ஃபைட் சீன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. உண்மையில அனிமேல பார்க்கும்போது சரி அது விடுங்க, அந்த ஃபைட்ல அவர் தோத்துருவார் தான், நெஞ்சில் கத்தி இறக்கிடுவார் தான். பட் ஆனால் அதை தொடர்ந்து வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நாமி நடுவில் வந்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருவாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் அவர் போயிருவார் தான். மீஹாவ் கானா இவரை தோக்கடிச்சிட்டு லூஃபி கிட்ட வந்து கேட்பாரு, அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது நான் கண்டிப்பா ஒன் பீஸை கண்டுபிடிச்சு பைரட்ஸ்க்குலாம் ராஜாவாக போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லூஃபி சொல்லுவாரு. பட் ஆனா அவனை பார்க்கும்போது அவருக்குள்ள ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தோணும், ஆர்வமா இருக்கு அவனை பார்க்கும்போது இவருக்கு. அதனால நீ உன்னோட பயணத்தை மேற்கொள்ளு, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. பட் இன்னொரு பக்கம் ஜோரோ வந்துட்டு உயிரை வந்துட்டு அப்படியே கையில பிடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா லூஃபி கிட்ட சொல்லுவாரு, இங்க பார் நான் கண்டிப்பா பொழைப்பேன், அவனை தோக்கடிப்பேன், நான் சிறந்த வீரன் சொல்லிட்டு யார் கையிலனாலும் உனக்காக நான் வந்துட்டு அவனை தோக்கடிச்சு சிறந்த வாழ்வீரன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாரு. உன்னால முடியும்டா நண்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு லூஃபியுமே இருப்பாருங்க. ஆனா இன்னொரு பக்கம் மீஹாவுக்கு இருக்கார்ல, அவர் நேரா கார்ப் கிட்ட போயிட்டு இங்க பார் அவன் பேரன் எனக்கு தெரியும், ஆனா இப்ப எனக்கு இருக்கிற ஆர்வம் என்னன்னா அவனை நான் விட்டுட்டு வந்துட்டேன், அது காரணம் அவன் எப்படி அந்த கிராண்ட் லைனை போய் அடைய போறான் அப்படிங்கறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு என்னமோ லூஃபி வந்துட்டு அந்த ஒன் பீஸை கண்டுபிடிப்பான்னு சொல்லி தோணுது. ஏன்னா அவனுக்குள்ள நான் யாரை பார்த்தேன் தெரியுமா, கோல்ட் ரோஜரை வந்துட்டு திரும்ப நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மீஹாவுக்கு சொல்லுவாரு. ஸோ அந்த சமயத்தில் இதை சொல்லும் போது இனிஷியலா கார்ப்புக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. பட் ஆனால் இது எல்லாத்தையுமே கோபி இருக்கான் இல்லையா, அவன் வெளியில இருந்து கேட்டுதான் இருக்கான். நடுவில் வந்துட்டு கோபிக்கும் அந்த மெல்லிபோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அதாவது அந்த ஆக்சனோட மகன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கோபிக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பெருசா இருக்காது. பட் ஆனா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் வந்துட்டு கோபிக்கு இந்த இடத்துல ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், என்னன்னா ஒருவேளை நம்மள யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நடுவில் தோணிட்டு இருக்கும். ஏன்னா இவர் வந்துட்டு பைரட்ஸ் வந்துட்டு தேடியும் போறாரு, அதே சமயம் பைரட்ஸ் கிட்ட ஹெல்ப்பும் வாங்குறாரு. அப்ப மெரைன்ஸ் வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வந்துடும். ஏன்னா இப்ப காசு வாங்கிட்டு கெட்டவங்களை கெட்டது பண்ண விட்டுறாங்க, அதே சமயம் கெட்டவங்களை வந்துட்டு பிடிச்சும் நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்ப எந்த விதத்துல இவங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இவங்க ஹீரோவா வில்லனா இல்ல வந்துட்டு ஆன்டி ஹீரோவா இல்ல எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த மெரைன் இருக்காங்க, இது நம்மளுக்கு சரியான இடம் தானு சொல்லிட்டு அவர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாரு கோபி. பட் ஆனா இந்த சமயத்துல வந்துட்டு கோபி நேரா காட் கிட்ட வருவாரு. அவன் என்னைக்குமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இருந்தது கிடையாது, அவனுக்கு பைரட் மட்டும் தான் ஆகணும், அவனோட மோட்டிவ் அது மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வச்சதுக்கு அப்புறம் சோ இனிமேல் வந்துட்டு யாரையும் நம்ப கூடாது, நம்ம தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு வீச்சோட வந்துட்டு தன்னோட பேரனை தேடி தாத்தா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் லூஃபியும் தன்னோட ஸ்குவாட் வந்துட்டு ஜோரோவை காப்பாத்துறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல வந்துட்டு சாஞ்சியும் ஜெஃப் தான் வந்துட்டு அவங்களோட அந்த சமையல் முறையிலே வந்துட்டு அவருக்கு மருத்துவ உதவி வந்துட்டு செய்வாங்க. சோ இப்படி வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை காப்பாத்தி மருந்து போட்டு கட்டு போட்டு உட்கார வச்சிருவாங்க, அப்படியே படுக்க விட்டு போட்டு போயிடுவாங்க. இந்த சமயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, இந்த கலர்ஃபுல்லான இந்த ஒரு சீரீஸ்ல இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் ரொம்பவே டார்க்கா இருக்கும். சோ சாஞ்சியை வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கும் போது குட்டி பையனா தான் இருப்பார். யாரும் நம்ம ஜெஃப் கண்டுபிடிக்கும் போது இவர் ஒரு பைரட்டா இருந்து ஒரு கப்பலை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக போகும்போது அந்த இடத்துல நம்ம சாஞ்சி குட்டி பையனா சமைச்சிட்டு இருப்பாரு. சோ அந்த சமயத்தில் வந்துட்டு அங்க இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆரிகானோ வந்துட்டு போலான்னு பார்க்கும்போது காட்டு மிராண்டிக்கு தான் ஆரிகானோ அதிகமாக போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி அடிக்க வந்துருவான். என் சாப்பாட்டை யாருக்கு எடுத்தாலும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அடிப்பாரு. அந்த சமயத்தில் உங்க ஷிப் வந்துட்டு கிராஷ் ஆயிரும். சோ அந்த ஷிப்ல எல்லாருமே செத்துருவாங்க, சாஞ்சியும் ஜெஃப் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. அப்ப ரெண்டு பொட்டலம் இருக்கும், ஓகேங்களா, ரெண்டு மூட்டை இருக்கும். அந்த மூட்டை வந்துட்டு ஒன்று உனக்கு இன்னொன்று எனக்கு அப்படிமா சொல்லும்போது நீ பெருசா இருக்கே, நீ கம்மியா சாப்பிட, நான் சின்ன பையன் எனக்கு தான் அதிகமாக சாப்பிடணும், எனக்கு அந்த குடியா அப்படிமா சொல்லுவாரு. இல்ல நீ போய் சாப்பிடு அப்படிமா சொல்லிட்டு ரெண்டு பேர் தனித்தனியா போய் உட்காந்துவாங்க. அப்படி தனித்தனியா போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு கப்பல் வரும் காப்பாற்றும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஆனா காலம் போயிட்டே இருக்கும், யாரும் வர முடியாது. சாப்பாடு தீர்ந்து போயிடும், அந்த பையன் கிட்ட இருக்கிற சாப்பாடு தீர்ந்து போயிடும். பட் ஆனா அந்த ஆள் கிட்ட வந்துட்டு சாப்பாடு நிறைய வச்சிருந்தான், ஸோ அவங்கிட்ட போயிட்டு நம்ம பிடிங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் கொடுக்கலன்னு சொன்னா அவனை கொண்டலாம் அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல தான் சின்ன பையன் போவான். அந்த சமயத்தில் போயிட்டு அந்த பொட்டலத்தை பிரிக்கும் போது உள்ள சாப்பாடே இருக்காதுங்க, முழுக்க 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 அங்க நகைகள் தங்கங்கள் இது மட்டும் தான் இருக்கும். அவன் ஆச்சரியமா அப்படியே போய் சொன்ன அப்படி மாதிரி கேட்கும்போது நீ என்னத்தையா சாப்பிட்டதுனால அப்படி மாதிரி கேட்க அவரோட காலை வந்துட்டு அவரே வெட்டி சாப்பிட்டுருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு எந்த இதை ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் நடிச்ச ஒரு படம் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் ஆஃப் த சீ. ஸோ அந்த படத்தோட சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ கப்பலில் மிஞ்சி போய் இருக்கும்போது ஒரு கூட இருக்கிற ஒருத்தனை சேர்த்து அவனோட இதயம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு அவங்க கஷ்டப்பட்டு சர்வைவ் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு படத்தை தான் ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. ஸோ எதுக்காக என்ன காப்பாத்துன்னு கேட்கும்போது இல்லை நான் உனக்குள்ள இருக்கிற ஆர்வத்தை நான் பார்த்தேன், உனக்குமே வந்துட்டு அந்த ஆல் ப்ளூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், நான் ஒரு காலத்தில் எப்படி ஆசைப்பட்டேனோ அப்படி ஆசைப்படுறேன், எனக்கு வயசாயிருச்சு இனிமேல் என்னால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் உனக்கு வயசு இருக்கு நீ வாழணும், அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படி மாதிரி சொல்ல என்னோட கனவுகளும் உன்னோட கனவுகளும் ஒன்னா இணைஞ்சதுனால தான் நீ வாழணும்னு ஆசைப்படுற அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி வந்துட்டு இவங்களோட கனவுகள் இணைஞ்சதுனால தான் இவங்களோட உறவு வந்து மரணத்தையும் தாண்டி நீடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பாண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவர் கூடவே இருக்காரு என்ன பேசினாலும். ஸோ ரொம்ப எமோஷனலி டச் ஆயிட்டாங்க. நான் இந்த சீன்ல வந்து எனக்கு லைட்டா கண்ணீர் வந்துருச்சுங்க. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அவர் பேசும்போது, அந்த கேரக்டர் வாவ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த சமயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா பாராச்சியை வந்துட்டு ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க. யாருன்னா அர்லாங், அதான் அந்த கத்திரி மூக்கணும் சுறா மூக்கணும், அவன் வந்துட்டு ஆட்களோட அட்டாக் பண்றதுக்கு வந்துருவான். அவன் வந்துட்டு யார் தெரிய வந்திருப்பான்னா நம்ம லூஃபி தெரியா வந்திருப்பான். அவங்க கிட்ட என்னோட கிராண்ட் லைன் மேப் இருக்கு, அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனா நாமி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, லூஃபியை இங்க இருந்து போயிரு, அவங்க கிட்ட மாட்டினா பிரச்சனை அப்படின்னு சொல்ல நம்ம லூஃபி வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாருங்க. பட் என்னதான் அடி வாங்கினாலும் அந்த சமயத்துல நாமி அங்க வரது மட்டும் இல்லாம மேப் என்கிட்ட தான் இருக்கு நம்ம போலாம் அப்படி மாதிரி சொல்ல அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா இவ்வளவு நாளா நம்ம நாமி இவங்களுக்கு உண்மையா இல்ல அர்லாங்குக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா.
வந்திருக்காங்க. ஸோ அர்லாங்கோட டீம்ல ஒருத்தங்க தான் நாமி. ஸோ அந்த மேப் வந்துட்டு அர்லாங் கிட்ட கொடுக்கறக்காக எடுத்திருக்காங்க. இது எதுக்குமே லூஃபிக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துரோகத்தோட வந்துட்டு அந்த இடத்துல நாமி அர்லாங் கூட போறாங்க. பட் ஆனா சமயத்தில் அர்லாங் சும்மா போலங்க, லூஃபியை கடலுக்குள்ள தள்ளி விட்டு போயிடுவாரு. ஏன்னா கடல் கை விட்டுரும். அதே சமயம் கடலுக்குள்ள இந்த ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டு விழுந்தாங்கன்னா அவங்களால நீச்சல் கூட அடிக்க முடியாது. அதனால தள்ளி விட்டு போயிடுவாரு. நாமி அந்த இடத்துல மனசே இல்லாம அப்படியே போயிடுவாங்க. கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கான பதில் வந்து நம்ம கிட்ட கடைசி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பயே எதிர்பார்த்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி அந்த எபிசோட்ல வந்துட்டு நாமி யாருக்கோ கால் பண்ணுவாங்க, வேற யாருக்கும் கிடையாது, அர்லாங்குக்கு தான். சரி ஓகே, லூஃபிக்கு வந்துட்டு இப்போ ஒரு க்ரூ மெம்பர் இழந்துட்டாங்க. பட் இருந்தாலும் சாஞ்சி வந்து நம்ம லூஃபி வந்துட்டு காப்பாத்திடுறாப்ல, தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்திடுறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நாமி போனாலும் மேப்பும் போயிருச்சு. அதே சமயம் வந்துட்டு ஜோரோவும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு உயிர் பொழைப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பட் ஆனா வந்து ஜோரோ கிட்ட யாராவது பேசினாதான் வந்துட்டு கான்சியஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கிட்ட காட்டுவாங்க. நாமி வந்துட்டு யாரோ ஒரு கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மாண்ட் பிளாங்க் நோலாண்டோட கதையோ நோலாண்ட் த லாயர் அந்த கதையோ ஏதோ ஒரு கதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ராஜ்யம் முழுக்க வந்துட்டு தங்கத்தால் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யை வந்துட்டு அந்த பிளாக் நோலாண்ட் வந்து சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு போயிருப்பாங்க. அது தொடர்ந்து வந்துட்டு நாமி வந்துட்டு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். பட் இருந்தாலும் லூஃபி வந்துட்டு ஜோரோ வந்துட்டு எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஒரு கேப்டனா இந்த இடத்துல வந்துட்டு கேப்டனா வந்துட்டு ஃபீல் ஆவாரு. உண்மையாலுமே ஒரு ஷிப்போட கேப்டன் எப்படி இருக்கணும், பைரட் கேப்டன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஃபி ஒரு கேப்டனா இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுவார். இந்த சீன் வந்துட்டு நல்லா இருக்கும். தான் ஃப்ரெண்டை எழுப்பறக்காக அவர் எமோஷனலி அந்த எமோஷனை காட்டிக்காம அந்த கவலையை மறைச்சு சந்தோஷமா பேசுற அந்த ஒரு மொமெண்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா நீ இந்த இடத்துல வந்துட்டு கண்ணீர் வடிப்பீங்க, கண்ணீர் வந்துடும், அந்த சோகம் அது எல்லாமே வந்துடும். பட் அந்த இடத்துல ஜோரோ டக்குன்னு எந்திரிச்சு இப்படியே பேசிட்டு இருக்க போறியா இல்ல எந்திரிக்க போறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அப்போ ஜோரோ திரும்பி வரும்போது அந்த சீன் ரொம்ப இதயத்துக்கு நிம்மதியா இருந்துச்சு. சரி ஓகே, அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துல ஜெஃப் வந்துட்டு சாஞ்சி வந்து இங்க பார் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உன்னோட கனவை தேடி போ, இவங்களோட போனா தான் உன்னோட கனவை வந்துட்டு அடைய முடியும்னு சொல்லிட்டு போவாரு. அதனால நம்ம சாஞ்சியுமே நேரா போயிட்டு லூஃபியோட டீம்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஜெஃப் அழுவாரு. அதே சமயம் நம்ம சாஞ்சியுமே வந்துட்டு அழுவாரு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அது தொடர்ந்து நம்ம இப்போ எங்க போறோம், ஒன் பீஸ் தெரியான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நாமியை தேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயணமே மொத்தமா நாமியை தேடி போகுது. ஆனா எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்ம அர்லாங் வந்து என்ன பண்ணிருப்பாரு, பக்கியை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதுவும் பக்கி வந்துட்டு லூஃபியோட எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டா பக்கியோட ஒரு காது வந்துட்டு லூஃபியோட தொப்பிக்குள்ளதான் இருந்திருக்கும். அதனால வந்துட்டு ரொம்ப நேரமாவே வந்துட்டு பக்கி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. அதனால பக்கி வச்சுதான் அர்லாங்குக்கு லூஃபி இருக்காருன்னே தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. ஆனா நம்ம பக்கியோட தலை மட்டும்தான் இங்க இவர்கிட்ட இருக்கும், மத்த உடம்பு எல்லாமே வந்துட்டு அர்லாங்கோட இடத்துல இருக்கும். அதனால பக்கியோட தலையை தூக்கிட்டு இவங்க வந்துட்டு நாமியை தேடி கிளம்புறாங்க. ஏன்னா கண்டிப்பா அர்லாங் இருக்கிற இடம் வந்து பக்கிக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ லூஃபி, ஜோரோ, ஊசாப், சாஞ்சி நேரா நாமியை தேடி போறாங்க. வந்து 7வது எபிசோட் முழுக்க வந்துட்டு நாமி யாரு என்ன அப்படிங்கறத பத்தியும் லூஃபி வந்துட்டு எப்படி திரும்ப வந்துட்டு பெற போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த எபிசோட இருக்கும் பக்கியோட உதவி மூலமா. சோ அவங்க ஃபர்ஸ்ட் போற இடம் எங்க அப்படின்னா கோகோ வில்லேஜுக்கு தான் போறாங்க. அது வந்துட்டு கொனாமி ஐலாண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, அங்கதான் வந்துட்டு நாமி வளர்க்கப்பட்டாங்க. சோ அங்க போகும்போது அர்லாங்கோட க்ரூ வந்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதா பாக்குறாங்க. அதே சமயம் அந்த கிராமத்து மக்கள் கிட்ட இருந்து முழுக்க காசெல்லாம் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு போறது யாருன்னா நம்ம நாமி. அந்த இடத்துல வந்துட்டு லூஃபி ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. என்னன்னா யாரோ ஒரு பொண்ணு மட்டும் நாமியை பார்த்து பயப்படல, நாமியை பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க. ஒரு ப்ளூ கலர்ல முடி வச்சிருக்கிற ஒரு பொண்ணு. அதை நம்ம லூஃபி நோட்டீஸ் பண்றாரு. சோ அந்த காசெல்லாம் வாங்கிட்டு திரும்பும்போது நாமி நேரா லூஃபியை மத்தவங்களை பார்க்கும்போது எதுக்கு இங்க வந்தீங்க, கிளம்புங்க அப்படிமா சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம இப்ப என்ன பண்றது, அவளுக்கு நம்ம கூட வரதுக்கு பிடிக்கலையே, நம்ம போயிடலாம் அப்படிமா சொல்லும்போது இல்ல நம்ம வந்துட்டு கேட்கணும், இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படிமா சொல்லும்போது ஆனா எல்லாரும் அவளை பார்த்து பயப்படுறாங்களே, யாரு சொல்லுவா அப்படிமா கேட்கும்போது இல்ல ஒருத்தி மட்டும் பயப்படல, அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நீல கலர்ல மண்டை வச்சிருக்கிற அந்த ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசுவாங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது அந்த பொண்ணு பேர் நோஜிகோ, நாமியோட அக்கா அப்படின்னு. ஆனா அவங்க வந்துட்டு பிளட் ரிலேஷன் கிடையாது. ஒரு காலத்துல வந்து ஒரு மெரேன் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் வந்துட்டு பெல்லே மேரே. ஓகேங்களா, சோ அவங்க ஒரு போரோட முடியல வந்துட்டு முடியாம நடந்துட்டு இருக்கும்போது நம்மளா இதுக்கு மேல வாழணுமான்னு நினைக்கும் போது தான் இந்த ரெண்டு குழந்தைங்களை ஓகேங்களா நம்ம நோஜிகோவையும் நாமியுமே வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க முடியாம இருக்கும்போது ரெண்டு பேத்தையுமே தத்தெடுத்து வளர்த்திட்டு இருந்திருப்பாங்க தன்னோட சொந்த மகள்களா இருந்து. சோ அந்த சமயத்துல வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது தான் அர்லாங் வந்துட்டு தங்களோட நகரத்தை வந்துட்டு அழிக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மக்கள் எண்ணிக்கைக்கும் அவர் வந்துட்டு வரி வாங்கிட்டு இருப்பாரு. நீங்க உயிரோடு இருக்கணும்னா எனக்கு காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்துட்டு ரெண்டு குழந்தைகளை ஒளிச்சு வச்சுக்கிட்டு பெல்லே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு ஓடிலாம் சொல்லிட்டு பார்ப்பாங்க. பட் ஆனா அந்த இடத்துல அர்லாங் வந்து 3 பிளேட் இருக்கு, இங்க வேற யாரா இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்ப ரெண்டு குழந்தைங்க வெளியில வந்துரும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு குழந்தைகளுக்கான காசு தான் அந்த ஒரு அம்மாக்கான காசாவும் இருக்கும். அதனால ரெண்டு குழந்தைகளை விட்டு என்ன கொன்றுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளுக்கான காசை வந்துட்டு அர்லாங் எடுத்துக்கிட்டு அம்மாவை கொன்றுவாருங்க. சோ இதுக்கப்புறம் எல்லாம் நினைச்சுக்குவாங்க இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு முழுக்க இந்த மாதிரி கெட்டவளா மாறிட்டா போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. பட் லூஃபி இன்னுமே நம்புறா, என்னன்னா நாமிக்குள்ள நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறா. அப்படி இதுக்கிடையில அர்லாங் வந்துட்டு மனுஷங்க மேல எவ்வளவு வெறுப்பா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காட்டுவாங்க. சோ அவர் வந்து எதுக்காக வெயிட் பண்றாரு அப்படின்னா நம்ம ஃபிஷ்மேன் கேங் வந்துட்டு முழுக்க மனுஷங்களை அழிக்கணும், அவங்க மேல ஒரு போர் தொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் இந்த கடல் எல்லாத்தையுமே நம்ம தான் ஆளணும், மனுஷன் கிடையாது, நம்மளால ஈவிரக்கம் எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க, நம்மள கேவலமா பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனா நாமிக்கு அர்லாங்க்கு ஒரு டீலிங் இருக்கும். என்னன்னா ஒரு அதிக அளவுல இருக்கிற ஒரு அமௌண்ட் வந்துட்டு நம்ம நாமி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நகரம் அந்த ஒரு கிராமத்தை வந்துட்டு முழுக்க அந்த கோகோ வில்லேஜ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
அரலாங் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீல் பேசியிருப்பாங்க, ஓகேங்களா. ஆனா இந்த ஒரு உண்மை வந்துட்டு எல்லார்கிட்ட இருந்து, ஈவன் ஏன் நோஜிகோ கிட்ட இருந்து கூட மறைச்சதா வச்சிருக்காங்க நம்ம நாமி. ஏன்னா அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக. சோ தன்னோட மக்களை காப்பாத்துறதுக்காக, தன்னோட மக்கள் கிட்டே வெறுப்ப சம்பாரிச்சு தான் மக்களுக்காக வந்துட்டு ரகசியமா வந்துட்டு மீட்கணும் அப்படிங்கறக்காக காசு சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த காசை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நகரத்தை விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா நாமி போயிட்டு சரி நம்ம டீல் போட்டது ஞாபகம் இருக்குல்ல, நீ கேட்ட காசு எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் ஆனா அந்த இடத்துல அரலாங் ஒரு வேலையை பார்த்துட்டுறாரு. சோ இவன் வந்துட்டு நிறைய காசு திருடி வச்சிருக்காங்கிற மாதிரி போயிட்டு மரைன்ஸுக்கு காசு கொடுத்து அந்த அவங்க சேர்த்து வச்ச பல வருஷ காசையுமே கொண்டாந்து அது ஒரு திருட்டு காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாமி கிட்ட இருந்து அதை புடிங்கிட்டு போயிடுவாங்க. சோ இது வந்துட்டு நோஜிகோக்கு தெரிய வரும். அப்பதான் உண்மையே தெரிய வரும், காப்பாத்துறதுக்காக இவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கா அப்படிங்கிற உண்மையே நோஜிகோக்கு அப்பதான் தெரிய வரும். அந்த அரலாங் ஏமாத்திட்டான் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல தான் வந்துட்டு நாமிக்கு புரியும். சோ இனி எப்படி நம்ம வந்துட்டு நம்ம நகரத்தை காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இடிஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இப்ப முழுக்க முழுக்க அவங்களோட ஆசையும் போயிருச்சு. அரலாங் வந்துட்டு முழுக்க முழுக்க அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டான். இன்னொரு பக்கம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டா, தன்னோட ஃபேமிலியை ரிஜெக்ட் பண்ணிட்டா. இப்ப யார் இருக்கான்னு சொல்லி அவ அழுக ஆரம்பிச்சிடறா உதவிக்காக. அண்ட் அரலாங்கோட ஒரு சிம்பிள் வந்துட்டு டேட்டோவா குத்தி வச்சிருப்பா. அதை வந்துட்டு குத்தி குத்தி கிழிச்சுக்குவா. அந்த சமயத்தில் லூஃபி வரது மட்டும் இல்லாம நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப ஒன்னா சேருவாங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ற சமயத்தில் வந்துட்டு கார்ப் வராரு. ஆனா எங்க வராரு, நேரா வந்துட்டு பேரட் ஷேக் வந்து போறாரு. சோ அந்த இடத்துல ஜெஃப பாக்குறாரு. ஜெஃப பார்த்தோன்னு வந்துட்டு லூஃபி வந்திருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னா பேசுறாரு. அந்த சமயத்தில் ஆனா அதெல்லாம் பேசாம வேற ஏதோ சாப்பிடுறாங்க. பட் ஆனா சாப்பிட்டு அப்படியே மலிப்பி ஏதோ வைன் ரொம்ப வருஷம் வைன் எல்லாம் வந்துட்டு சேகரிச்சு உங்க கூட சேர்ந்து குடிக்க போறேன்னு சொல்லி 2 பேரும் குடிச்சிட்டு பேசிட்டு நல்லா தாங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் கோபி இருக்காருல, அவர் வந்துட்டு வெளியில கொஞ்சம் பார்டெண்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு உளறிடுவாரு. இந்த மாதிரி கொனாமி ஐலாண்டுக்கு தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நான் அங்கதான் வந்துட்டு ஒரு பொண்ணை தேடி போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதனால வந்துட்டு என்ன ஆகும், இவருக்கு தெரிஞ்சிடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதை கார்பிட்டு சொல்லி நேரா அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது வந்துட்டு மெரைன்ல இருந்து ஒருத்தர் நம்ம அரலாங் கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பார்ல ஒரு மெரைன், அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு இந்த மாதிரி அரலாங்காலங்கள் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க, அவங்க கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கனால இந்த பிரச்சனையும் வரல, அந்த ஊர்க்காரங்களுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வேற ஏதோ பொய்க்காரன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட காசு வாங்கி வேலை செஞ்சா அப்படிதான் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வாட் வருங்க. இப்போ வந்துட்டு கொனாமி ஐலாண்ட்ல தான் வந்துட்டு நம்ம லூஃபி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருச்சுல. சோ தொடர்ந்து ஃபினாலே. இந்த ஃபினாலே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அரலாங் வந்துட்டு நாமியை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ அவரோட இடத்துல கட்டி வச்சு நீ நல்லா வந்துட்டு மேப் வரைகிறேன்னு சொல்லி எனக்காக நீ மேப்ஸ் வரையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரைய வச்சு, அதே சமயம் அந்த ஷாஃபிஷோட அந்த ஒரு டேட்டோ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவங்க கைகளில் வந்து அந்த நம்மளுக்கெல்லாம் தடுப்பூசி போடுவாங்களா அந்த இடத்துல வச்சு சுட்டு லெஃப்ட் ஆர்ம்ல நீ 100 மில்லியன் பேரி கொடுத்த அப்படின்னா ஓ நகரத்தை விட்டுருவேன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே கொடுமைப்படுத்தி வளர்த்திருக்காரு அப்படிங்கிறத காட்டுறாங்க. அண்ட் அதே சமயம் அந்த ஒரு 100 மில்லியன் பேரியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கடைசியில் அவர் ஏமாத்திட்டாரே சரி. பட் ஆனா இப்ப லூஃபியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அரலாங்கோட பார்க்குக்கு போயிட்டு இருக்க. சோ அந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் கூட சண்டை போடுவாங்க. ஆனா சண்டை போடும் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, அரலாங் வந்துட்டு எப்படி டிஃபீட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. சோ அதனால டீமா போயிட்டு சண்டை போடும்போது அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவல் இருக்கும். ஒரு பக்கம் ஊசப் வந்துட்டு ஒருத்தனை மட்டும் அடிச்சு போடுவாரு, இன்னொரு பக்கம் ஜோரோவும் சாஞ்சி எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுருப்பாங்க. அண்ட் சாஞ்சி ஜோரோ வந்துட்டு ஒரு பெட்டர் காம்பினேஷனா இருக்கும், அவங்களோட ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கும். பட் ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு லூஃபி தனியா அரலாங்க போயிட்டு நேருக்கு நேர் மீட் பண்ணுவாரு. சோ எப்படி இவனை தோக்கடிக்கலாம், எல்லாருக்குள்ளயுமே ஒரு வீக்னஸ் இருக்கும், வீக்னஸ் இல்லாத மனுஷனே கிடையாது அப்படிங்கிற சொல்லும்போது அவனுக்கு பிடிச்சது வந்துட்டு தாக்குனாதான் அவனை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்சது அந்த அரலாங் பார்க்ல இருக்கிற அந்த ஒரு மேப் இருக்கிற அந்த ஏரியா தான். சோ அந்த மேப் எல்லாத்தையுமே அழிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் வந்துட்டு தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவர் எல்லாத்தையுமே இடிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா இடிக்க ஆரம்பிப்பாரு. வெளியில எல்லாருமே சண்டை போட்டு போய் ஒதுங்கி நின்று இருப்பாங்க. சோ அப்போ வந்துட்டு பெரிய ஃபைட், அந்த செவரெல்லாம் இடிஞ்சு கடைசியா காமிகாம் பிஸ்தோலுங்கிற மாதிரி காலை தூக்கி அப்படியே அது சீலிங்க உடச்சுக்கிட்டு கால் போயிடும் வச்சு திரும்ப ஒரு அடிப்பாரு பாருங்க, ஒரு மிதி அரலாங்க தரைய பிச்சுக்கிட்டு கீழே போய் விழுந்தா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவல் எண்ட் ஆகும். அந்த ஒரு இடமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். அவ்வளவுதான், நம்மால் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க மத்தவங்க எல்லாருமே. நம்மளுக்கு தெரியுமே அவர் சாக மாட்டாரு. அண்ட் அவருக்கு வேற ஆல்ரெடி எலாஸ்டிக் ஆகிற ஒரு சக்தி இருக்கும்போது எப்படி சாவாரு. சோ அவர் திரும்பி வர அங்க எல்லாரும் எமோஷனலா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அரலாங்க தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எதிரிகள் எச்சாயிட்டே இருக்காங்க பாத்துக்கங்க. சோ தன்னோட நோக்கத்துக்காகவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் தன்னையே இழக்க கூட அவர் தயாரா இருப்பார் நம்ம லூஃபி அப்படிங்கிற இடத்துல அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் ஷாஃபிஸ் டேட்டோ வந்துட்டு தன்னோட கிராமத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயமா வந்துட்டு மாத்திர நம்ம நாமியை நம்ம கிட்ட அதுக்கப்புறம் காட்டுவாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வில்லேஜ்ல எல்லாருமே அந்த ஒரு சுதந்திரத்தை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க சந்தோஷமா. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஏன்னா வந்துட்டு வைஸ் அட்மிரல் கார்ப் அங்க வரது மட்டும் இல்லாம மெரைன் க்ரூவோட வராரு. அப்ப லூஃபியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸையுமே அந்த சமயத்துல கோபி உள்ள வந்துட்டு இங்க பாருங்க லூஃபி வந்துட்டு இந்த மக்களையும் இந்த கிராமத்தையும் வந்துட்டு தாக்கவே இல்லை அப்படி மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கார்ப்புக்கு லூஃபிக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை. பட் ஆனா லூஃபி வந்துட்டு அடி வாங்கிடுவாருங்க. அடி வாங்கி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது நான் கண்டிப்பா ஒன் பீஸை கண்டுபிடிப்பேன், பைரட்ஸோட ராஜாவா ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பரவாயில்ல நல்லா இரு போ, நீ எவ்வளவு பண்ணாலுமே வந்துட்டு உன்னோட விஷயத்துல இருந்து
மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும், மாறாம இருக்கேன்னு சொல்லி உனக்கு ஒரு டெஸ்ட் தான் வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட தாத்தா வந்துட்டு நீ போ ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் இப்ப என்னங்க லூஃபி வந்துட்டு எகைன் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஆரம்பத்தில் ஆசைப்பட்டிருப்பாரு, எனக்கு வாண்டட் போஸ்டர் வரணும், வாண்டட் போஸ்டர்ல வந்துட்டு நானும் போஸ்ட் கொடுக்கணும், அதுல வந்துட்டு இப்படிதான் போஸ்ட் கொடுப்பேன் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வாண்டட் வரது மட்டும் இல்லாம அவருக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவுண்டிங்க. ஓகேங்களா, அங்க இருக்கிற எந்த பைரட்டுக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு பவுண்டி வந்துட்டு அவருக்கு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி கோபி வந்து காட்டுவாரு, காட்டுறது மட்டும் இல்லாம வந்துட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு, ஆனா அடுத்த வாட்டி அப்படி வந்து சந்தோஷமா சொல்ல மாட்டேன், பிடிச்சிட்டு போயிருங்கிற மாதிரி தான் ஃபன்னா பேசிட்டு போவாரு. உண்மையுமே அந்த சீன் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட போட்டோப்ல ஊசப்புமே இருப்பாரு, ஓரத்துல படுத்துட்டு இருப்பாரு, அதனால அவருக்குமே சந்தோஷமா இருக்கும். அதே போஸ்டர் வந்துட்டு நம்ம காயா பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஊசப்ப பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. சோ ஈஸ்ட் ப்ளூலயே அவருக்கு தான் மிகப்பெரிய ஒரு பவுண்டரி. நம்ம லூஃபியை கடந்த காலத்துல பார்த்தவங்களுக்கும் அதே சமயம் இப்போ அவரை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம லூஃபி வந்துட்டு வாண்டர்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் வந்துட்டு ஜெஃப் இருக்கார்ல அவருமே சந்தோஷப்படுவாரு. அண்ட் நம்மளுக்கு இன்னொன்னு நம்ம மீஹாவுக்கு இருக்கார்ல அவர் நேரா ஒரு ஐலாண்டுக்கு போவாரு. அங்க போயிட்டு இங்க பார் உனக்கானவன் பைரட் ஆயிட்டா அப்படிங்கிற சொல்லும்போது நம்ம ஷாங்க்ஸ் வந்துட்டு அந்த போஸ்டர் பார்த்து டே இங்க பாருடா லூஃபி வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரியே பைரட் ஆயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே சந்தோஷப்படுவாரு. நம்ம கிட்ட அப்பதான் வந்துட்டு ஷாங்க்ஸை காமிக்கிறாங்க, அவர் ஸ்டில் உயிரோட தான் இருக்காரு, ஏதோ ஒரு ஐலாண்ட்ல அப்படியே சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது நம்மளுக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னு ஒரு பக்கம் பக்கி வந்துட்டு இந்த கேப்ல வந்து தப்பிச்சிருப்பாருங்க, தன்னோட உடம்போடு சேர்ந்து தப்பிச்சிருப்பாரு. அவர் நேரா வந்துட்டு ஆல்விடா இருக்காங்க இல்லையா அவரோட சேர்ந்து ஒன்னா வந்து லூஃபியோட புது ஸ்டேட்டஸ் தெரிந்து அவனை எதுக்கு போலாம் அப்படி சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. சாத் வந்து உண்மையாலுமே கார்ப்புக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். இருந்தாலும் பைரட் அப்படியே தேடி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட வந்துட்டு இந்த எண்டிங் நல்லா இருக்குங்க. நம்ம டீம் இருக்கு இல்லையா ரொம்ப சந்தோஷமா கிளம்புவாங்க. அது மட்டும் இல்லாம கோயிங் மேரிக்கு வந்துட்டு தனியா ஒரு ரோஜர் ரெடி பண்ணிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதை வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே சபதம் எடுத்துப்பாங்க நம்ம எல்லாம் என்னென்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஒன் பீஸை கண்டுபிடிக்கணும், இன்னொரு பக்கம் ஈஸ்ட் ப்ளூவை கண்டுபிடிக்கணும், நான் ஃபுல்லா மேப் வரையணும், அதுக்கப்புறம் நான் கேப்டன் ஆகணும், ஸோ சிறந்த வால் வீரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒட்டுக்கா சபதம் எடுத்து அந்த பயணத்தை மேற்கொள்ள அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியல, இந்த சீசனும் முடியல. ஏன்னா ஒருத்த மட்டும் போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி வச்சுக்கோங்களேன் லூஃபியோட போஸ்டர் வந்துட்டு எரிப்பான், யார் அவன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த சீரிஸ் முழுக்க முடியுது. ஸோ சீசன் 2 வரும்போது அதுல பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கேமிகேம் பெஸ்தோல்.